மார்னிங். என்ன காலையிலே கல 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 கலன்னு பேட் ஜோக்கா? சொல்லுங்கம்மா. என்ன பார்த்து பேச மினரல்ஸ் பார்த்து பேசுங்கம்மா. பார்த்துருந்தீங்களா? ம் சொல்லுங்க. என்னென்ன மினரல்ஸ் பார்க்குறீங்க? அதனோட யூசஸ் என்ன? அப்புறமா மினரல் சால்ட் இல்லையா? மினரல் சால்ட்ஸ் இல்லையா? என்ன? அதான் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன யூசஸ், அது என்ன பண்ணுது, நம்ம பாடியில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. கொஞ்சம் என்ன புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல என்ன பேசுறீங்க? சோடியமும் பொட்டாசியமும் நர்வ் இம்பல்ஸ்க்காக வந்துட்டு அது செயல்படுது. ஸோ அப்போ அது ரொம்ப மஸ்ட் ஃபார் வாட்? கோஆர்டினேஷனுக்காக. கோஆர்டினேஷன் என்ன கோஆர்டினேட் பண்ணும்? வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி மூவ்மெண்ட். திடீர்னு வரல அப்படின்னா மைட் பி அதுக்கு சோடியம் பொட்டாசியம் உடைய குறைபாடா இருக்கலாமா? புரியுதுங்களா பின்னாடி? ஸோ நாவுடைய செயல்பாடுக்கு சோடியம் அதே சமயத்துல பொட்டாசியமா அதனோட அயான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுப்பா? நர்வ் செல்ஸ்க்கு வந்துட்டு இட் இஸ் வெரி மச் சரிங்களா. அதனோட இம்பல்ஸ்க்காக வந்துட்டு தேவைப்படுது. இம்பல்ஸ்னா என்னதுப்பா? உணர்ச்சிகள், தூண்டல்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம. அடுத்தது கால்சியம் அயான் எல்லாமே பிளஸ் அயான்ஸா? கால்சியம் போன்ஸுக்கு வேற என்னென்ன? கால்சியம், பாஸ்பரஸ், அப்புறம் வேற என்னப்பா? போனுக்கு ஃப்ளூரின் தேவைப்படுதா? போனுக்கு ஃப்ளூரின் தேவைப்படுதா? இல்லை டீத்துக்கு தேவைப்படுதா? டீத்துக்கு தேவைப்படும் சரிங்களா. ஃப்ளூரின் வந்துட்டு டீத்துக்கு. அதே மாதிரி இவங்களும் தேவைப்படுவாங்க. கால்சியம் பாஸ்பரஸும் தேவைப்படுவாங்க. போன்ஸுக்குன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்கா? மேங்கனீஸா போன்ஸ்காப்பா? ஓகே. அடுத்தது அயோடின்மா? அயோடின் எதற்காக? தைராய்டு கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்காக வேணும். தைராய்டு கிளான்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்றதுக்காக யார் வேணும்? அயோடின் இஸ் மஸ்ட். அயோடின் எங்கிருந்து கிடைக்குதுன்னு நான் சொன்னேன், சொல்லுங்க. அயோடின் எங்கிருந்து கிடைக்குது? சால்ட்டு தான். அந்த சால்ட்டுக்கு எங்கிருந்து கிடைக்குது? எது நடக்குதுங்க? அக்வாட்டிக் எச்சமா இல்ல நம்ம வந்துட்டு ஆல்கேஸ்ல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா? என்ன ஆல்கே? ப்ரௌன் ஆல்கே, லமினேரியா. மறந்துட்டீங்களா எல்லாமே? முக்கியமா லமினேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ஆல்கே பழுப்பு பாசியிலிருந்து கிடைக்குது. ஓகேங்களா. அங்க அது முக்கியமா அந்த பாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அயோடின் கண்டென்ட் ஆஃப் சால்ட்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். ஓகேங்களா. மைட்பி நம்மளுக்கு அக்வாட்டிக் உடைய எச்சம், அக்வாட்டிக் உடைய வேஸ்ட், அதனுடைய டெட்ஸ், அதுல இருந்து கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம்ப்பா? அயோடின் கிடைக்கலாம். மொத்தத்துல உப்புல இருக்கு. ஓகேவா. அடுத்து அயோடிக்கு அப்புறமா சொல்லுங்க காவியா. ஜிங்கம்மா. ஜிங்க் இம்யூன் சிஸ்டத்துக்காக, நோய் எதிர்ப்பு சக்திக்காக, ஸோ இம்யூன் ப்ராசஸ்க்காக தேவைப்படுறாங்க ஜிங்க், இம்யூனுக்காக. அடுத்தது என்னப்பா? அயன். அயன்
ஹீமோகுளோபின் கூட பைண்டட் அப் ஆயிருக்கு இல்லையா? ஹீமோகுளோபின் கூட பைண்டிங் ஆயிருக்கு. சரி, அடுத்து வேற ஏதாவது அயன்ல வேற ஏதாவது யூஸ் இருக்கா? அது மட்டும் தானா? அதுதான் இந்த ஹீமோகுளோபின் கூட சேர்ந்துதான் எதை கொண்டு போகும்? ஆக்சிஜனை கொண்டு போகும். வேற செக் பண்ணி பாருங்க. எனக்கு பர்சனலா தெரியல. ஸோ போன்ஸ்க்கு வந்துட்டு அயன் வந்து வேணுமா? கால்சியமும் தானே வேணும். கால்சியமும் பாஸ்பரஸ் தானே ஜாஸ்தி வேணும். சரி, செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? சின்ஸ் யூ ஆர் இன் மெடிக்கல் லைன் யூ வில் பி நோயிங். ஸோ அயன் வந்துட்டு போன்ஸ் வேணுமா? நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். நிறையா ஏன்டா இப்படில உடம்பு வளைச்சிக்கிட்டே இருக்கு, நிறைய அயன் சாப்பிடணுமோ, கால்சியம் சாப்பிடணும். பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்துட்டு கால்சியம் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும், கம்மியாயிட்டே வரும் இல்லையா? ஸோ அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? நீங்க எங்களுக்கு ஒரு மாத்திரை சஜஸ்ட் பண்ணுங்க. சரி, டிசாப்ஷன் போன்ல இருந்து எடுத்துக்கோ. புரியலப்பா. ஏன் வந்து நம்ம பிளட் வந்து கால்சியம் எடுத்துக்குது, அதுவும் போன் கிட்ட இருந்தே வாங்குது? ப்ராசஸ் முடிக்கிறதுக்கா? வேணும். டெஃபிஷியன்சியா? ஆ ஓ ஓகே 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 அதுக்கு கண்டிப்பா டாப்ஸ் எடுத்துட்டே இருக்கணுமோ? ஓகே. அதனால உடம்பு வலி சம்திங் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களா? அதான் அந்த உடம்பு வலி டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குமோ? Anybody is like that? Nobody is like that? சரி, ஓகே. அடுத்த ஒரு இது அடுத்த கோபால் 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 பிளட்டுக்கு ஆர்பிசியோடைய ப்ரொடக்ஷனுக்காக, ஆர்பிசியோடைய ஃபார்மேஷனுக்காக, ஆர்பிசி ஃபார்மேஷன் உற்பத்திக்காக தமிழ்ல தேவைப்பட்டா ஹரிதர்ஷினி கேளுங்கம்மா. ஆர்பிசியோடைய ஃபார்மேஷனுக்காக, சரிங்களா? ஆர்பிசியோடைய ஃபார்மேஷனுக்காக, அதாவது ஆர்பிசி உற்பத்திக்காக கோபால் தேவைப்படுது. காப்பர். காப்பர் எதுக்குப்பா? காப்பர் செம்பு, ரைட்? செம்பு. என்சைம்ஸ் என்ன ப்ரோட்டீன்ஸ் உடைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு, என்சைம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. ஓகே ஓகே அடுத்ததுப்பா என்னம்மா? மெக்னீஷியம். எம்ஜி அம்மா. மெக்னீஷியம் மசிலோட கான்ட்ராக்ஷன்ஸ்க்கா, மசில் கான்ட்ராக்ஷன்ஸ்க்கா? என்னப்பா சொல்லுங்க. மசில் கான்ட்ராக்ஷனுக்கு கால்சியமா? இதுக்கு அப்ப மெக்னீஷியம் வந்து ஓகே 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 சுகர் லெவல். ஓகே பேலன்சிங் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக்கா? ஓகே கம்மி பண்றதுக்காக pH லெவல் மெயின்டெனன்ஸ்க்காக, pH லெவல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னா என்னப்பா? pH லெவல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ நம்மளுடைய ரத்தத்தின் pH அளவை சீர்நிலை செய்வதற்காக. ரத்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பேசா ஸ்லைட்லி பேசிக், ரொம்ப பேசிக் கிடையாது, ஆல்கலைனா கிடையாது. ஏன்னா 7.35 இருந்து 7.45 தான் இருக்கும். ஸோ அது வந்து இட் ஷுட் நாட் பி அசிடிக்கா மாறக்கூடாது. அசிடிக்கா மாறிச்சுன்னா என்ன ஆகும்? சரி, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் சொல்றேன்.
அசிடிக் அதாவது அமிலமா வந்து பிளட் மாறுது அப்படின்னாலே அது நல்லா எக்ஸ்போஸ் ஆகுது. எதுக்குன்னா கிருமிகள் வந்துட்டு அதை அட்டாக் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குது. எதுப்பா? பிளட். ஓகேங்களா? ஸோ அசிடிக்கா இருக்கக்கூடாது. அசிடிக்கா இருந்துச்சுன்னா செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? ஸோ பிளட் வந்துட்டு அசிடிக்கா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இஸ் ப்ரான் டு ஆமா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வைரஸோ பாக்டீரியாவோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட் ஷுட் பி ஸ்லைட்லி ஆல்கலைனா இருக்கணும், காரமா இருக்கணும். ஓகேங்களா? காரம் ஆல்கலைன் என்னப்பா? காரம். ஓகேங்களா? எதுவாக இருக்கக்கூடாது, அமிலமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்து pH லெவல் மெயின்டெனன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர். வாட்டர் பத்தி நிறைய பேசலாம். தண்ணீர் தண்ணீர் நீர்ல வந்துட்டு நிறைய நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? வாட்டரே வந்துட்டு நிறைய விஷயத்த ரெகுலேட் பண்ணணும்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய நிறைய விஷயம் வந்துட்டு இந்த ஒரு தண்ணி குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? ரெகுலேட்டா இல்லையா? நான் நிறைய தண்ணி குடிப்பேன். என்னோட கிளாஸ் பசங்க எல்லாருமே நிறைய தண்ணி குடிக்கிறீங்க மேம், நிறைய தண்ணி குடிக்கிறீங்க மேம் அப்படின்னு என்னப்பா பண்றது கத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இது ஒரு பழக்கமாவே எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுங்க கீர்த்தனா. 70% ஆஃப் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். பிளாஸ்மால தான் எவ்வளவு இருக்கு? பிளட்ல பிளாஸ்மா எத்தனை பர்சன்டேஜ்? ஆமா, அதான் ஜாஸ்தி. 45 வந்து செல்ஸ். அந்த 55% ஆஃப் பிளாஸ்மால எவ்வளவு வாட்டர் இருக்காங்க? அவங்க தான் அதிகம். 92% வந்துட்டு வாட்டர் தான். 8% தான் யாருக்கா? புரோட்டீன்ஸ் இருக்காங்க. புரோட்டீன்ஸ் வேற யாரும் இல்லப்பா, ஹார்மோன்ஸ் இருப்பாங்க. வேற யாருக்கு இருப்பாங்க? அயான்ஸ் தான். இந்த கரைஞ்சி போன அயான்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான், பிளாஸ்மாக்குள்ளதான் இருக்கும். வேற யார் இருப்பாங்க? வேஸ்ட் இருப்பாங்க. நேற்று நம்ம வேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, என்னென்னலாம் வேஸ்ட்? மேஜர் ஆஃப் வேஸ்ட் என்ன? யூரியா, பிலிருபின். பாத்தீங்களா? அது பிலிருபின் பிலிவிரிடன் பாத்தீங்களா? வீட்டுல போய் பாத்தீங்களா? பிலிருபின் பிலிவிரிடன். அப்புறம் இதெல்லாமே வேஸ்ட் தாமா. CO2 கேஸும் தான், ஆக்சிஜனும் தான். இது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? பிளாஸ்மாக்குள்ளதான் இருக்காங்க. பிளாஸ்மா தான் பெரிய தண்ணி சப்ஸ்டன்ஸ். அதுல இந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன இருக்கு? கொட்டி கிடக்கு. எது? RBC-யா இருந்தாலும் சரி, WBC-யா இருந்தாலும் சரி, வாட் தட் பிளேட்லெட்ஸா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ 70% ஆஃப் வாட்டர் 70% ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர் தான். சரிங்களா? ஸோ நம்ம பாடி எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருக்கணும். டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. சரிங்களா? டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. டீஹைட்ரேஷன் என்னது? வறண்டு போகக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? நீர்த்த ஒரு உடலாகத்தான் அது இருக்க வேண்டும். சரிங்களா? வேற என்ன யூஸ்? இன்னும் யூஸே நம்ம போல. என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். என்ன யூஸ்மா? இஸ் த யூஸ் ஆஃப் வாட்டர். சொல்லுடா, நீதான் ஆரம்பிச்சு சொல்லு. மெட்டபாலிசம் பண்ணுதா? மெட்டபாலிசம். அது கெட்டபாலிசமா இருந்தாலும் சரி, அனபாலிசமா இருந்தாலும் சரி, நடக்கிறதுக்கு யார் ஒரு முக்கியமான ஒரு ஊடகமா இருக்காங்க, மீடியமா இருக்காங்க? வாட்டர் தான் ஒரு மீடியமா இருக்காங்க. பாயிண்ட். ஓகே, we can go with கிருபாகரன். பிரஷர் மெயின்டெனன்ஸ். எப்படி பிரஷர் மெயின்டெனன்ஸ் பண்ணுது? வாட்டர் வந்து அப்சார்ப்ஷன் லெவல் கம்மி ஆயிடும். ஆக ஆரம்பிச்சிடும். எது அதிகமா இருக்கிறப்பவா? ஆமா, கிட்னி வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு ஆர்கனும் கூட. எதுக்கு? the maintenance of blood pressure. blood pressure மெயின்டைன் பண்றதுக்கு. அடுத்ததுமா the major important பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுமா? நான் இதை சொல்லிட்டே தான் இருக்கேன். நம்ம தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகும்பா? டெம்பரேச்சர் லெவல் வந்துட்டு குறையும். ரொம்ப சூடாகவும் இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் மாறாம எப்படி இருக்கும்? முக்கியமா குறையும் இல்லையா? குறையும். ஸோ அப்போ வந்து சில பேர்லாம் பக்கத்துல போய் உட்கார்ந்தாலே ரொம்ப சூடா இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னெல்லாம் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் ரொம்ப ரொம்ப சூடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்னஸா இருப்பாங்க. அவங்களுக்கு காரணம் என்னன்னா, இப்ப எனக்கு ஸ்வெட் ஆகாது அந்த அளவுக்கு. ஸ்வெட் ஆகுறவங்களுக்கு என்ன ஆகும்? ஆ அந்த ஸ்வெட்டிங் வந்துட்டு இந்த காத்து பட உடம்பு சில்னஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் காரணம். சரிங்களா? ஸோ அப்ப அது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துட்டு கிரியேட் பண்ணும். இல்லையா? ஸோ அப்ப ஸ்வெட் ஆகுறவங்களுக்கு அந்த அளவுக்கு வாட்டர் கன்டென்ட் என்ன ஆயிட்டு இருக்குமா? டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நீரெல்லாம் என்ன ஆயிட்டு போயிட்டு இருக்கு? ஸ்வெட்டா வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்குமா? வெளிய போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாடி டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணும். ஆஸ் வி செட் வாட் இஸ் தட்? பிரஷர் மெயின்டெனன்ஸ் பண்ணுது. வேற பிரஷர் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது நம்ம கிட்னி, சிறுநீரகம். நானே பார்க்கறேன். என்ன பண்ணும்பா? கொண்டு போகும். வெளிய கொண்டு போகுது. ஸோ அப்ப வந்துட்டு இது வந்துட்டு முக்கியமா மெட்டபாலிசம் நடக்கிறதும் நீங்க ஒரு சொன்ன பாயிண்ட்டும் இருக்கு. அண்ட் தென் எக்ஸ்கிரீட்டரி, அதாவது டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். டிரான்ஸ்போர்ட் மீடியமா இருக்கு. எது? வாட்டர் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் மீடியமா இருக்கு. இப்போ நியூட்ரிஷனும் நம்ம கடத்தணும் இல்லையா? இப்போ பிளாஸ்மால ஜாஸ்தி என்ன இருக்குப்பா? ஈவன் பிளாஸ்மால இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க. யாரு? நியூட்ரிஷன்ஸும் கலந்துருப்பாங்க. பிளாஸ்மால என்ன இருப்பாங்க? நியூட்ரிஷன்ஸும் கலந்துருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சக்காய் எங்க இருக்கும்? பிளாஸ்மால தான் இருக்கும். மேஜர் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் பிளாஸ்மால தான் இருக்கும். அது தேவைப்படுறது வந்துட்டு செல்ஸுக்கு போகும். பர்டிகுலர் செல்ஸ், ஆர்பிசிக்கு சரி, WBCக்குனாலும் சரி, பிளேட்லெட்ஸ்க்குனாலும் சரி போகும் இல்லையா? ஸோ அப்புறம் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸும் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் மீடியமா இது வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க. அடுத்தது சைட் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன். தட்ஸ் வாட் மெட்டபாலிசம். சைட் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் சால்வெண்ட் ஃபார் எலக்ட்ரோலைட், என்சைம்ஸ், ஹார்மோன், விட்டமின். ஸோ இவங்க என்னவா செயல்படுறாங்க? சால்வெண்ட்னு என்ன? கரைசல். தண்ணியில போட்டா என்ன ஆகும்? எல்லாமே கரையும். சில பொருள் கரையாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி திங் உப்பு போட்டா கரைஞ்சிருமா? சக்கரை போட்டா கரைஞ்சிருமா? லைக் சால்வெண்ட் மீடியமா செயல்படுறாங்க. எலக்ட்ரோலைட்டுக்கு, என்சைம்ஸுக்கு, ஹார்மோன்ஸுக்கு, வேற என்னப்பா? விட்டமின்ஸுக்கு. அதான் நியூட்ரிஷன் தான். திருப்பி அவங்களே தான் வராங்க. மெயின்டைனிங் பாடி டெம்பரேச்சர், மெயின்டைன்ஸ் ஃபார்ம் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் டிஷ்யூஸ். டிஷ்யூ மெயின்டெனன்ஸ். திசுக்களை மெயின்டைன் பண்ணுது. திசுக்களை சீர்நிலை செய்கின்றது. எது? நம்மளுடைய வாட்டர். ஓகேவா? நம்ம டைஜஷன் போயிடலாமா? சரிமான மண்டலம். அது போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குட்டி விஷயங்கள் இருக்கு, பார்த்துணும். இது நம்ம பார்த்த சில விஷயங்கள் தான். நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்று ஆட்டோட்ராஃபிக், ஹெட்டரோட்ராஃபிக்னு பிரிக்கலாம். ஆட்டோட்ராஃபிக் தமிழ்ல ஜெய் தற்சார்பு ஊட்டச்சத்து, தற்சார்பு. இது ஹெட்டரோட்ராஃபிக் திருச்சார்பு. அதாவது இவங்க அவங்களே அவங்களுக்கு தேவைங்கிற ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. இவங்க அப்படி கிடையாது. பிளான்ஸ் இவங்க இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ இங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லா விதமான கிரீன் பிளான்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள தான் வராங்க. அதே சமயத்துல ஹெட்டரோட்ராஃபிக்ல வந்துட்டு மேஜரா வந்துட்டு நம்மளுக்கு சிம்பிளா ஃபண்டமெண்டலா ஒரு 4 டைப்பா நம்ம பிரிக்கலாம். பாரசைட், சாப்ஷோபைட், சிம்பயாட்டிக், எபிஃபைட். சரியா? பாரசைட் அப்படிங்கிறது ஒட்டுண்ணிகள் தமிழ்ல. சாப்ரோபைட் சாற்றுண்ணிகள். சிம்பயாட் வந்துட்டு கூட்டுயிர்கள். எபிபைட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு இதுவும் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒண்ணு மேல இருக்கும், ஆனா ரொம்ப என்ன பண்ணாது, அது டேமேஜ் பண்ற அளவுக்கு அது வாழாது. எபிபைட்டிக் நியூட்ரிஷன். எபிபைட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு மேல் பரப்புல அது வாழும். அவ்வளவுதான், மேல் பரப்புல வாழும். எக்ஸாம்பிள் வந்துட்டு வேண்டா அப்படிங்கிற ஒரு செடி. அதான் பிக்சர் காமிக்கிறோம் உங்களுக்கு, எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் பாரசைட்டிக் அனிமல்ஸ்ல ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சா அது பாரசைட் தான். அது பாரசைட். கஸ்கியூட்டாங்கிறது ஒரு செடி. நம்ம பார்த்தோமா? இந்த செடி பார்த்தோமா? என்ன கலர்ல இருக்கும்? வெரி குட், எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா? எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது கஸ்கியூட்டா. அந்த பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட யாருல குளோரோபிளாஸ்ட் இல்லை. அந்த பிளாஸ்டிக் இல்லாதனால அவங்க என்ன பண்ண தெரியாது, அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. ஆனால் வேற ஒரு செடி மேலதான் அது வந்துட்டு வளரும். அந்த செடிக்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கும்? சக் பண்ணிக்கும் நியூட்ரிஷன்ஸை வந்துட்டு
சக் பண்ணி. அடுத்தது சாப்ரோபைட்டிக்மா காற்றுண்ணிகள். சாப்ரோபைட் மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா டீகம்போசர்ஸ் மேலே தான், டெத் அண்ட் டிகேட் மேட்டர்ஸில் தான் இது வளரும். சாப்ரோபைட்டிக் ஸோ காளான்ல எதில் தான் வளரும்? டெட் அண்ட் டிகேட்ல தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களெல்லாம் சாப்ரோபைட்டிக். சிம்பயாட்டிக் நீயும் கூட நானும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், உனக்கு அது தெரியாது, நான் அதை தரேன் உனக்கு. நீங்களும் பாட்டா சிஸ்டம் மாதிரி பண்ட மாட்டுற மாதிரி, நீ பண்ணுறது எனக்கு கிடைக்காதுமா, நீ அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வாடும். எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னது வாட்டர் லைக்கன்ஸ்? என்னதுப்பா? பிரியாணிக்கெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னப்பா? கல்பாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்பாசி அவருக்கு தெரியல, சொல்லுங்க. கசகசாலாம் இல்லப்பா. கல்பாசி தெரியாதா? ஒரு காஞ்சி போன பேப்பர் மாதிரி இருக்குமே, நாச்சு போடுவாங்க இல்ல, பிரியாணி போடுவாங்க. இது தம்பி நான் காமிக்கிறேன். எனக்கு பசங்களுக்கு கல்பாசி காமிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு டேச்சா இருக்கு. எனக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயுமே தெரிய மாட்டேங்குது நம்ம பசங்களுக்கு. எனக்குமே தெரியல, படிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு. லைக்கன்ஸ் தெரியும் இல்லையா? அது எங்க வளரும்? இங்க வளரும். சொல்லுங்க ஜெய், சொல்லுங்க காயத்ரி. காயத்ரி உன்னை வச்சுதான் காயத்ரி இங்க டாக் ஆஃப் த ரூமே போயிட்டு இருக்கு, கிளாஸ் ரூமே போயிட்டு இருக்கு. சொல்லுங்க காயத்ரி. டேய், மரப்பட்ட சின்னமன்றா வளரும். என்னென்ன வளரும்? வெரி குட். ஆல்கேயும் பங்கையும் வளரும். ஆல்கே வந்து சில நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு பங்கைக்கு, பங்கை ப்ரொடக்ஷன் பண்றது ஆல்கே. உங்களுக்கு 2 இது காமிக்கிறேன். இது பார்த்தது இல்லையா? தெரியாதா உங்களுக்கு? மரத்துல வளரும். வெட் பிளேசஸ்ல ஜாஸ்தியா வளரும். தெரியுமா தெரியாதா? பாறைகளும் வளரும். ஈரப்பதம் அதிகமா இந்த கேரளா சைடெல்லாம் அதிகமா இருக்குமா? இப்ப நான் போடுறேன், இது மரத்துல ஒட்டிட்டு இருக்கிறப்ப, பாறையில ஒட்டிட்டு இருக்கிறப்ப நல்ல ஒரு மாதிரி வெட்டா இருக்கும். இதே நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, காய வச்சோம் அப்படின்னா, அதுதான் என்னது? என்னப்பா? இது பார்த்ததே இல்லையா? பிரியாணியில போட்டு பார்த்ததே இல்லையா? கேட்டு பாருங்க, அம்மாட்ட போய் கேட்டு பாரு. இது என்னது? பார்த்ததே இல்லையாப்பா? எங்க இருந்து எடுக்கிறாங்க? பார்த்தது இல்லையா? நிறைய இருக்குல்ல. நான் வந்து கேட்டரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் எடுத்துடலாம். இது அண்ட் இங்க பாருங்க, இது மரத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. இதுதாம்மா. ஸோ 2 பேர் வாழ்றாங்க. யார் யாரும்? பங்கையும் பூஞ்சையும் ஆல்கே பாசியும் சேர்ந்துவாங்க. இதுதான் லைக்கன்ஸ். எபிஃபைட் இது வேண்ட், சரிங்களா? வேண்டாங்கிற ஒரு எபிஃபைட் செடி. இல்லப்பா வேண்டாம். அது ஆக்சுவலி மரத்துல வளரும். எல்லாம் பிக்சர் பெருசா வரும்னு பார்த்தா இன்னும் சின்னதா வரும். தெரியுதாப்பா? இதுதான் இது வந்து வேற ஒரு மரம். ஆனா வேண்டா செடி வந்து என்ன ஆயிட்டு இருக்குப்பா, அந்த மரத்து மேல வளர்ந்துட்டு இருக்கு. பட் இட் டசன்ட் ஹர்ட் வாட், அந்த மரத்தை ஹர்ட் பண்ணாது. ஜஸ்ட் அது வந்துட்டு எனக்கு ஒரு ஷெல்டர் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி வளரும். மற்றபடி அது போட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கும். தனக்கு தேவைங்கிற ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கும். அதுக்கு ஒரு ஷெல்டர் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு. இது எபிஃபைட். பாரசைட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இப்போ பாரசைட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து அனிமல்ஸ்ல என்னென்னலாம் சொல்லலாம்? தலையில இருக்க பேனு, அப்புறம் இந்த டாகு பெட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உனி பூச்சி, டிக்ஸு, அதெல்லாமே நம்ம சொல்லலாம்.
வேற என்ன சொல்லலாம்ப்பா? இதெல்லாமே வந்துட்டு அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய பாரசைட்ஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணும்ப்பா, ஒண்ணு ஒண்ணு வந்து உறிஞ்சி தான் அது வாழும். டோட்டலா டிபெண்டன்ட் ஆயிடும். டோட்டலா ரத்தத்த உறிஞ்சி தான் அது வாழும். ஈவன் நம்ம லீச் கூட சொல்லலாம். லீச் கூட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஹெட்ரோட்ராபிக்ல ஹோலோசோயிக் நியூட்ரிஷன், சாப்ரோபைட்டிசம், பாரசிட்டிசம் நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். ஆனா ஹோலோசோயிக் பார்ட்ல வாட் இஸ் ஹோலோசோயிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The organism feed by ingesting solid organic matter which is then digested and absorbed into their bodies. இதெல்லாம் எங்க நடக்குது? ஹியூமன்ஸ்ல நடக்குது, அனிமல்ஸ்ல நடக்குது, இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ்ல நடக்குது. ஸோ எப்படி சாப்பிட்றோமா நம்மலாம்? இன்ஜெஸ்ட் பண்ணிடுறோம், சாப்பாடை உள்ள செலுத்திடுறோம். அது வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ல உள்ள போயிட்டு அது வந்து என்ன ஆகப்படுதுமா, அப்சர்வ் பண்ணப்பட்டு நம்ம பாடி பார்ட்ஸுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணப்படுது. இந்த மாதிரி நியூட்ரிஷன் முறைக்கு பேர் என்ன சொல்லப்படுதுமா? ஹோலோசோயிக். சரிங்களா? யார் யார்கிட்ட நடக்கும். சாப்ரோபைட்டிக் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். சாப்ரோபைட்டிக் ஃபீட் ஆன் டெட் அண்ட் டீகேட் மேட்டர். இறந்த பொருள்கள் மேல, பொருள்னா உயிருள்ள பொருள். இப்போ ஏதாவது டெட் அண்ட் டீகேட், இப்போ ஏதாவது வாட் எவர் இட் மேபி, பிளான்டா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, அது மேல வாழும். ஸோ இப்போ இதுல யார் யாரெல்லாம் வராங்க? இட் இன்க்ளூட்ஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. Bacteria and fungi which digest the food externally before the nutrition are absorbed. Best example, bacteria and fungi நம்ம சொல்லலாம். Parasitism உங்களுக்கு இப்போ சொன்ன விஷயம் தான். obtains nutrition from living organism. ஆனா சாப்ரோபைட் அப்படிங்கிறது வந்து என்னது? சாப்ரோபைட் அப்படிங்கிறது என்னது? டோட்டலி டெட் அண்ட் டீகேட், உயிருள்ளது மேல இருக்காது. இது பாரசைட். இது வந்து எப்படிப்பா? பாரசைட் அப்படிங்கிறது வந்துட்டு it is on the living organism. அது உயிரற்றது மேல இருக்காது. சரிங்களா? லிவிங் ஆர்கனிசம். Parasites obtain nutrition by living on or in the body of the host. Example, fleas, lice and tapeworms. Tapeworms நம்ம குடல் பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்திருக்கேன் இல்லையா? டேப்வர்ம் வாட் டைப் ஆஃப் ஃபைலம்மா? டேப்வர்ம் எந்த ஃபைலத்துக்கு கீழே வருது நம்மளோட அனிமல் கிங்டத்துல? அன்லிடாவா? இது தட்டை புழுக்கள், பிளாட்டி ஹெல்மின்தஸ். டேப்வர்ம். ஃப்ளீஸ்ங்கிறது என்னதுப்பா? நத்திங் பட் பெட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிக் பூச்சிஸ் தான். எழுதிக்கோ. அது எழுதிட்டீங்களா? முன்னாடி போட்ட ஸ்லைட் எழுதிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுதாடா? நான் இப்படி உட்கார்ந்தா உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடு வேணாம் உட்காந்துக்கிறது. என்னம்மா அப்படியா? ஸ்க்ரீன் அவ்வளோ பெருசா தெரியுதா? ஓகே. நான் கஸ்கியூட்டா சொன்னேன் இல்லையா? மஞ்சள் கலர் பிளான்ட் எது மேல இருக்கு? கிரீன் கலர். வேற ஏதாவது கிரீன் கலர் பிளான்ட் மேல இருக்கும். ரஃப்லிஷியா, இதுவும் ஒரு விதமான என்னதுப்பா? பாரசிட்டிக் பிளான்ட்ஸ். சரிங்களா? ரஃப்லிஷியா. இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெஃபந்தஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிக்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பிக்சர் பிளான்ட், அனதர் நேம் ஆஃப் நெஃபந்தஸ் அப்படிங்கிறது பிக்சர் பிளான்ட். இதுக்குள்ள பூச்சி அதை உழுக வச்சு என்ன பண்ணும்? அந்த பூச்சியிலிருந்து நைட்ரஜன் இருக்கும். ஏன்னா இது வந்து நைட்ரஜன் கம்மியா இருக்கக்கூடிய நிலப்பரப்புல வந்துட்டு அது வாழும். அப்புறம் டிராசிராவும் இதுக்கு மேல ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா நல்லா ஸ்டிக்கியாட்ட ஒட்டிக்கும். அங்க மேல இருக்க அந்த குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். அதுல ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அது அப்படியே சுருட்டி என்ன பண்ணிக்கும்? சிம்பயாட்டிக் பிளான்ட்ஸ், லைக்கன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது வந்துட்டு எப்படி வந்துட்டு அனிமல்ஸ்ல வந்துட்டு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. 5 ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு நடக்குது. 5 ஒரு படிக்கட்டுல வந்துட்டு இந்த மாதிரி என்ன நடக்குதுமா? நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சக் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இன்டு தி பாடி இஸ் கால்ட் இன்ஜெக்ஷன். ஸோ ஃபுட்டை எடுத்துக்கிறது என்னதுமா? ingestion. சரிங்களா? The mode of intake of food differs in different organisms. Example, butterflies and bees suck the nectar of the flowers. So, ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய நெக்டாரை வந்துட்டு சக் பண்ணிக்குவாங்க. யாரு? பட்டர்ஃப்ளையும் பீஸும். அதே சமயத்தில் ஸ்னேக் பைத்தான் வந்து எப்படி சாப்பிடும்? ஸ்வாலோ பண்ணிக்கும், விழுங்கி. ஃப்ராக் ஸ்வாலோ தேயர் ஸ்னேக் அண்ட் ஃப்ராக் வந்துட்டு எப்படின்னா ஸ்வாலோ தேயர் ஃபுட். அக்வாட்டிக் அனிமல்ஸ் எப்படி பண்ணிக்குமா?
ப்ளூ வேல் மற்றபடி மற்ற அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்துட்டு ஃபில்டர் ஃபீட் பண்ணிக்குது. ஃபில்டர் ஃபீடுன்னா என்ன அர்த்தம்? ஃபில்டர் ஃபீடுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே கசக்கிடும். அந்த பர்டிகுலர் அனிமலை வந்துட்டு கசக்கி அப்படியே என்ன பண்ணிக்கும், அதுல இருந்து நியூட்ரிஷன்ஸை வந்துட்டு சக் பண்ணி எடுத்து. நம்மளாம் அப்படி கிடையாது. நம்மள எப்படி சாப்பிடுவோம்? என்ன பண்ணுவோம்? நம்ம குக் பண்ணிட்டோம். ஒரு ஃபுட் இருக்கு, இல்லைன்னா ஏதோ ரெஸ்டாரண்ட் போறோம், ஹோட்டல் போறோம், எதுவோ என்னவோ நம்மளே குக் பண்ணியிருக்கோம். எப்படி நம்மளோட டைஜஷன் எப்படி இருக்கும்? வாயில போட்டு ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உண்ணணும். ஃபாஸ்டா சாப்பிட்றதுனாலதான் ஸ்லோவா சாப்பிட்றதுனாலதான்? ஏன் ஸ்லோவா சாப்பிடணும்? டைஜஷன் நல்லா இருக்கும். நொறுங்க தின்றால் அதான் அந்த என்சைம்ஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லேட்டா சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு வாழ்வாங்க, யங்கா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதுவும் இல்லாம ஃபாஸ்டா சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? அது கரெக்டும் கிடையாது இல்லையா? ஓகே, அடுத்தது டைஜஷன் அப்படிங்கிறது the process of breaking down of complex food into simple food with the help of enzyme is called digestion. ஸோ இப்போ டைஜஷன் அப்படிங்கிறது என்னது? பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றுவது. எதன் உதவியுடன்? நொதிகளின் உதவியுடன். சரிங்களா? நொதிகளின் உதவியுடன் வந்துட்டு மாற்றுவது என்னப்பா? டைஜஷன் என்று அழைக்கும். அதாவது செரிமானம் என்று சொல்லப்படுகிறது. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னதுப்பா? அப்சார்ப்ஷன், the process by which the digested food passes into the belly. What is belly? விப்ரியவா? அதுலதான் அப்சார்பா விலங். ஸோ குடலா ஸ்மால் இன்டெஸ்டைனுங்களா உள்ளுக்குள்ள இருக்குமா? ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி குட்டியா ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபுட்டுக்குள்ள பாஸ் ஆகுமா? அப்போ ஒன்ஸ் அது பாஸ் ஆக இப்படி திரும்ப அப்படி திரும்புறப்ப என்ன ஆகும்? டோட்டலா ஃபுல்லாவே அந்த குடல் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது குடல் ஃபுல்லாவும் உள்ளுக்குள்ள இருக்க லேயர் ஃபுல்லாவும் இருக்கும். இந்த விலை அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா சக் பண்ணும். அதுல இருந்து நியூட்ரிஷன்ஸை வந்துட்டு சக் பண்ணும். ஸோ அதுதான் அப்சார்ப்ஷன். சரிங்களா? காமிக்கிறேன் என்ன அப்படிங்கிறது. ஸோ இன்டெஸ்டைன்ல இருக்கும் அப்சார்ப்ஷன். Assimilation, the ways in which the absorbed food is utilized in cells is called assimilation. So, இப்போ விலை மூலியமா என்ன ஆயிடுச்சு? பிளட் வெசல்ஸ் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? நியூட்ரிஷன் போயிடுச்சு. ஆனா பிளட் வெசல்ஸ் போன அந்த பர்டிகுலர் நியூட்ரிஷன்ஸ் எதால அப்சர்வ் பண்ணணும்? செல்ஸால் அப்சர்வ் பண்ணப்படணும். அதுதான் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் இல்லையா? செல்ஸுக்கு தேவைங்கக்கூடிய நியூட்ரிஷன் தான் நம்ம சாப்பிடுறோம். ஸோ இப்போ அந்த செல்ஸுக்கு தேவைங்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து செல்ஸ் வந்துட்டு உறிஞ்செடுக்கணும். அது வந்து என்னதுமா? அசிமிலேஷன் சொல்லப்படுது. அடுத்தது எஜெக்ஷன் அப்படின்னு என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன், அதனுடைய ஆப்போசிட் தான் என்னது? எஜெக்ஷன் அப்படின்னு என்னது? எஸ், the removal of undigested food and this is called ejection. Common for everyone இல்லையா? ஸோ அப்போ அன்டைஜஸ்ட் அதாவது செரிமானமாகாத மிச்ச பாகங்களாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை வெளியே ஏனஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியின் மூலமாக வெளியேற்றப்படும். இது வந்து நார்மல், எல்லாத்துக்குமே சிமிலரா இருக்கக்கூடிய சில விஷயங்கள். எழுதிக்கிறீங்களா? போட்டோ எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா. இன்னும் நம்ம வந்து மெயின் பார்ட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகல. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜெனட்டிக்ஸ் வேற அப்படியே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். What happened? அப்படியா? தெரிய மாட்டீங்களா? யாருக்கு தெளிவா வருது போட்டோ? உங்களுக்கு தெளிவா? அப்ப அந்த உட்காருங்க, நானு அந்த இது மறைச்சுக்கணும். போட்டா இங்க ஒரு ஸ்கிரீன் போடணும் இல்ல? இந்த நேரம் ஒரு ஸ்கிரீன் போட்டா கரெக்டா இருக்கும்.
சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா? எழுதிக்கோங்கம்மா. ஸோ அதே விஷயம்தான். ஸோ அமீபா எப்படி சாப்பிடும்? அமீபா எப்படி சாப்பிடும்? பாருங்க, பிக்சர் பார்த்து சொல்லுங்க. சூடப்பொடியா? பாக்டீரியா, வைரஸ் போன்றவற்றை கில் பண்ணும். எப்படி? என்கல்ஃப்னா டோட்டலா ரவுண்ட் அப் பண்ணிடும் இல்லையா? இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா ரவுண்டு கட்டு அப்படிங்கிற மாதிரி டோட்டலா ரவுண்ட் பண்ணிடும். எதனோட லைசோசோம்ஸ்? உடைச்சிடு, ரிலீஸ் பண்ணிவிடும். அவ்வளோதான். அதவே டிஸ்மேண்டில் பண்ணி விட்டோம்னா சோலி முடிஞ்சுச்சு இல்லையா? ஸோ இது ஃபுட்டு எப்படி சாப்பிடுப்பா? நீங்கள் WBC சொல்லிட்டீங்க, ஃபுட்டு எப்படி சாப்பிடும்? அதே போல தான் என்கல்ஃப் பண்ணிடும். சக் பண்ணிக்குமோ? ஒரு வேளை சக் பண்ணிக்குமோ? ஸோ சக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கும். ஸோ அமீபா அப்படி சாப்பிடுது. ஸோ கம்மிங் டு நம்மளுடைய சாப்டருக்குள்ளே வந்தாச்சு, டைஜஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் நம்மளுடைய மவுத் பார்ட். சரிங்களா? மவுத் பார்ட்லேருந்து இது ஆரம்பிக்குது. டைம் என்னாச்சு? நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறிப்பிட்டதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத். தெரிஞ்சது சொல்லுங்கம்மா. வெயிட் பண்ணு. வாய்ப்பகுதி இருக்கு. அடுத்தது எங்க போகும்? பாரிங். ஈசோஃபேகஸ் போகுமா? ஈசோஃபேகஸ் போகுமா? லாரிங்ஸ் போகுமா? லாரிங்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரியா? அந்த ரெஸ்பிரேட்டரியை மூடுறது யாரு? எபிக்ளாட்டிஸ். பார்த்தோமா? லாரிங்ஸ் ஃபர்ஸ்ட் இருப்பாங்கப்பா. சரிங்களா? இந்த பர்டிகுலர் ட்ராக் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். இது பின்னாடி இருக்கும். எது? உணவு குழாய் வந்துட்டு பின்னாடி இருக்கும். இப்படி இருக்கும். இப்போ ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கும். இது லாரிங்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கும். பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாரு? அவங்க தான் ஈசோஃபேகஸ். அது வழியாக தான் என்ன ஆகும்? உணவு போகும். சரிங்களா? கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபிளெக்சிபிளா என்லார்ஜ்மெண்ட் ஆகக்கூடிய 1 minute. சொல்லுங்கம்மா. ஸோ லாரிங்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்காங்க. ஃப்ரண்ட்ல லாரிங்ஸ், பின்னாடி வந்துட்டு ஈசோஃபேகஸ். ஸோ செகண்ட் வந்துட்டு வாய்க்கிட்ட இருந்து எங்க மூவ் ஆன் ஆகுது? ஈசோஃபேகஸ்க்குள்ள மூவ் ஆன் ஆகுது. அடுத்தது இட் வில் ரீச் டு ஸ்டொமக். ஸ்டொமக் என்ன அப்படின்னு என்ன தமிழ்ல என்ன சொல்லுங்க ஜெய்? ஸ்டொமக் என்னடா? வயிறா? இதுவா? இறைப்பை. இறைப்பை. ஸ்டொமக் அப்படிங்கிறது என்னப்பா? இறைப்பை. அடுத்தது எங்க போகும்? ஸ்ட்ரெயிட்டா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அவ்வளோதான், முடிஞ்சா? சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மவுத்து. இதுதான் என்னப்பா? ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்லேருந்து எங்க வருது? ஸ்டொமக், இறைப்பை. அங்கிருந்து எங்க போகுதுமா? இதெல்லாமே டோட்டலா இதுவே ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய பார்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் என்னென்ன? டியோடினம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, ஜெஜுனம், அந்த இலியம். இலியம் வந்துட்டு அந்த கொலகலா அப்படி குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, திருக்குடல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த டோட்டலா அந்த இலியம் வந்து அதுதான் பெருசு ஆக்சுவலி. அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது எந்த பகுதி? லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது இந்த பகுதி. இது ஃபுல்லா. சரிங்களா?
இங்கிருந்தே ஆரம்பிச்சிரும். இங்கிருந்தே ஆரம்பிச்சு இது வரைக்கும் டோட்டலா ஃபுல்லாவே லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இத்தனை பகுதிகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துருமா? ஸோ மவுத்ல யார் யார் இருக்காங்க? யார் யார் ஹெல்ப் பண்றாங்க? வாய் பகுதியில டீத், என்சைம்ஸ் எங்கிருந்து வராங்கம்மா? தலைவரி கிளாண்ட்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பல்லு ஃபர்ஸ்ட்? 32வா? அடல்ட்டுக்கா? யாரெல்லாம் அடல்ட்டு? நீங்க எல்லாருமே அடல்ட்டா? ஃபர்ஸ்ட் எத்தனை வயசுக்கு மேல அடல்ட்டு? 18 மேலயா? மைனர்னா 18 கீழேயா? 18+ அடல்ட்டா? ஆமாவா? ஆமா. ஆனா 18 வயசுலயே வராது இந்த பல்லு. எப்ப வரும்? 20, சில பேர்த்துக்கு 20, 21, 22, 23 வரைக்குமே பல்லு வரும். எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா? 32 பல்லு இருக்கு இல்லையா? எல்லாருமே 20, யாராவது 20, 21, 22ல இருக்கீங்களா வயசுல? எனிவன்? காவியா? என்னடா 1 வந்துருச்சா? உங்களுக்கு எல்லா பல்லும் வந்துருச்சா? செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா முளைச்சிட்டு இருக்கா? ஓகே ஓகே ஓகே. சரி, இது டூத் ஃபார்முலா கேட்பாங்க. இது டூத் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காயத்ரி தான் கிடைச்சிக்கிறாங்க. நீ எதுவும் பின்னாடி திருப்பி பேச மாட்டேனோ? ஓகே, அங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. 2123 டிவைடட் பை 2123. இதுதான் டீத் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா? டக்குனு எழுதிட்டீங்களா? இன்சிசர்னு என்ன தமிழ்ல? நானே சொல்றேன். இன்சிசர் அப்படிங்கிறது வெட்டுப்பற்கள். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா? எது? மஞ்சள் கலர். சரியா? 4 இருக்கு. ஆனா எப்படி போட்டிருக்காங்கிறத நான் சொல்ல வரேன். பாதியை பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? பாதியை பிரிச்சுட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்துட்டு என்னதுப்பா? ஜா. இது என்னமா? லோவர் ஜா. ஸோ இந்த அப்பர் ஜால என்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த கால்குலேஷன் 2123. லோவர் ஜால இருக்கிறது தான் கீழே இருக்கிற கால்குலேஷன். இது ஆக்சுவலி எப்படி போடணும்னா 2123 டிவைடட் பை 2123 இன்டூ 2 இன்டூ 2. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இது ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே 2 இன்சிசர் கவனிச்சுக்கலாம். மேலே 2 இன்சிசர். அடுத்தது ப்ளூ கலர் வந்து என்னமா? கேனை. அப்போ 2 வெட்டுப்பற்கள். கேனைன் அப்படிங்கிறது கோரைப்பல், சிங்கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்கு? ஃப்ளஷ் டேர் பண்றது. கோரைப்பற்கள். நம்மளும் ஒரு காலத்துல என்னவா இருந்திருக்கோம்ப்பா? வேட்டையாடும் விலங்காக தான் இருந்திருக்கோம். இப்போதான் என்னவா மாறிட்டோம்? டீசென்ட் விலங்கா மாறிட்டோம். மாடர்ன் மேன். ஆமா, நம்ம ஒரு விலங்கு தானே. இதனப்பா 2 என்னதுமா? இன்சிசர் அப்படின்னா வெட்டுப்பற்கள். பிஸ்கட் கடிச்சு சாப்பிடலாம் எல்லாமே. அடுத்தது கோரை அப்படிங்கிறது டேர் பண்றதுக்காகவே இருக்குது. பிளஷ் டேர் பண்றதுக்காகவே இருக்கு. இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறது என்னப்பா? ஆமா, ப்ரீமோலார். முன்கடவாய் பற்கள். அடுத்தது மோலார்மா? பின்கடவாய் பற்கள். இது முன்கடவாய், இது பின்கடவாய். கிரீன் கலர் இருக்கிறது பின்கடவாய். சரிங்களா? அப்போ ஒரு பகுதியில பாத்துக்கிட்டோம்னா 2, 1, 2, 3. இது ஒரு கணக்கு. அடுத்தது கீழே வந்து என்னமா? 2, 1, 2, 3 அப்படிங்கிற கணக்கு இன்டூ இந்த 2. அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ டோட்டலா எத்தனை பல்லு? 32. இந்த 21 வயசு 22 வயசுல பல் முளைக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க யாருன்னா, ஆமா, அவங்க இந்த கடைசியா இருக்கிறாங்க இல்லையா? இந்த 4 கடைசி மேல் தாடையிலையும் கடைசியா இருக்கக்கூடிய 2 பற்கள், கீழ் தாடையிலையும் கடைசியா இருக்கக்கூடிய 2 பற்கள். அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ஞானப்பல். என்ன பல்லுமா? ஞானப்பல். ஏன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் வர்றாங்களா அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. விஸ்டம் டீத்.
என்னப்பா ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஏன் பண்றோம்? ஆமா. ம். ஆனா உசிரே போகுமே. நிறைய பேர் ம். ஆமா. டீத் வந்து டீத்தோடைய ஷேப் மாத்தணும்னா மூஞ்சி ஷேப் மாறும். அழகா இருக்கும். அதுக்காக நெறைய பேர் பல்ல புடுங்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி வரும்பா? இப்படி வளர்த்துவோம். ஏதோ ஓ! வலிக்காதா? எடுத்துரலாம். நீங்க அப்ப அந்த பிளானிங்ல இருக்கீங்க. எடுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி. போறப்ப உங்க பல்ல காமிச்சுட்டு போங்க. என்னம்மா? இது வந்து மாத்தும். ஆக்சுவலி வந்துட்டு மத்த பல் இப்ப என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பல்லுக்கு நடுவுல சன் வந்துருச்சு. அது என்ன ஆகுது அப்படின்னா, மத்தது ஒரு பல்லு அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு பல்ல எடுத்த உடனே, அந்த கேப் ஃபில் அப் பண்றதுக்கெல்லாம் மத்ததெல்லாம் நகர்ந்து நகர்ந்து போக ஆரம்பிச்சு. நகரும். சரிங்களா? அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் அடைக்கிறது, அதனால சொத்த பல்லு வர்றது, இந்த மாரி நெறைய பிரச்சனை வந்துட்டு திருப்பி அவங்களுக்கு காம்ப்ளிகேட் தான் ஆகுது. ஸோ அதனால வந்து அந்த ரூட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்படுத்தலாம் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட போய் அவ கன்சல்ட் பண்ண போயிருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிச்சயம் கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் வளர்ந்துருச்சா? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இப்பதான் வளருது. ரிமூவ் பண்ணிக்கலாமாப்பா? ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல எதுவும் நம்ம கடிக்க போறது இல்ல. இங்கே கடிச்சிருவோம். நோட் பண்ணிக்கோங்கம்மா. கேனின் கோரை, இன்சிசர் 8, ப்ரீமோலார், மோலார். முன்கடவாய், பின்கடவாய். போறப்ப மட்டும் உங்க பல்ல காமிச்சிட்டு போகுமா? பாத்துக்குறோம் அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படி டிஸ்டர்ப்டா இருக்கா? இப்படின்னா எப்படிமா? எல்லாத்துக்கும் நேரா வளரும். அது ஓ இங்கிருந்து அப்படி வளருது. என்னப்பா? அடுத்தது போலாம். அவங்க இந்த மாதிரிலாம் பார்த்தா பிடிக்காது. ஓகே. இல்ல அதுல இன்னும் முடியல ஆக்சுவலி. அதனாலதான் நான் இருக்கேன். இங்க இருக்கு. சரி இங்கே காமிச்சறேன். ரொம்ப சங்கடப்படுறீங்க. என்ன இங்கே காமிக்கிறேன். இது அதை விட பார்த்தா பயமா இல்லையா? ஓ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல. ஓகே. சரி இப்ப அடுத்தது வந்துட்டு சலைவரி கிளான்ஸ். சரிங்களா? சலைவரி கிளான்ஸ். என்னென்ன சலைவரி கிளான்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தீஸ் ஆர் த மேஜர் சலைவரி கிளான்ஸ். பாரட்டிட், சப்லிங்குவல், சப்மாண்டிபுலர். பாரட்டிட் மேலெண்ண சுரப்பி. தமிழ்ல பாரட்டிட் வந்துட்டு மேலெண்ண சுரப்பி. சப்லிங்குவல் வந்துட்டு நாவடி சுரப்பி. சில பேர்த்துக்கெல்லாம் வாய் ஓபன் பண்ணனால அப்படின்னு வரும்ல. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? பேசிட்டு இருக்கிறப்பவே தண்ணி வரும். அது எங்க இருந்து வருது? நாக்கு கடியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இருக்கு. அது பேர் தான் என்னப்பா? லிங்குவல். அதான் நாவடி சுரப்பி. அது என்னதுமா? நாவடி சுரப்பி. அங்கிருந்து வரும். ஓகேவா? அது சப்மாண்டிபுலர். அது வந்து இங்க இருக்கு. கிட்டத்தட்ட காது கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும் வரும். ஓகே. அது வந்து பாராட்டிட் இங்க இருக்கும். இங்கப்பா. இந்த நேர். அடியில இந்த நேர். சரிங்களா? சப்மாண்டிபுலர். கீழ் தாடை சுரப்பி. சரிங்களா? கீழ் தாடை சுரப்பி. கரெக்ட். பாராட்டிட் தான் வந்துட்டு காது கிட்ட இருக்கும். அங்கிருந்து வரும். ஸோ இதெல்லாமே என்ன கொடுக்குதுமா? தலைவா தான். இதெல்லாமே என்ன கொடுக்குது? தலைவா. அதாவது நம்மளுடைய உமிழ்நீர். இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறது எழுதிக்கோங்க. ஓகே. யார் இருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை சலைவா வந்துட்டு செக்ரேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1.5 லிட்டரா? சமைக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு சலைவா வந்துட்டு வர ஆரம்பிச்சு. டேஸ்டியா ஏதாவது அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவா இருந்தாலும் அந்த ஸ்மெல்லுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிட்டோம்? தலைவா வந்துட்டு சுரக்க ஆரம்பிச்சு. சரி ஏதோ உனக்கு பிடிச்சது வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. தலைவாவை ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் சைலன். PTYALINE அப்படின்னு என்னப்பா? த அமெலேஸ்.
அமைலேஸ், AMYLASC. என்சைம்ஸ் உடைய பேர் எல்லாமே ஏசிஎஸ்ன்னு முடியும். ஏஎஸ்சி, ஏஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி முடியும். அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்சைம்ஸ் நொதிகளுடைய பேர் எப்படி முடியும்ப்பா? ஏஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ஃபினிஷிங்ல வந்து முடியும். ஸோ தைலின் அதான் என்னது? தலைவரி அமைலேஸ், உமிழ்நீர் அமைலேஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு நொதி, என்சைம். நொதி எதாலானது? புரோட்டீன்ஸ். நொதிகள் எதாலமானது? புரோட்டீன்ஸ். ஒன்று தமிழ்ல கேட்டனால எல்லாரும் முடிக்கிறீங்க. என்சைம்ஸ் எதாலானது? புரோட்டீன். சரிங்களா? அடுத்தது தலைவால உப்பு இருக்கு. சரிங்களா? உங்க பேஸ்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு வர மாதிரி நம்ம தலைவால யார் இருக்காங்க? உப்பு இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? பைகார்பனேட்டா இருக்காங்க. பைகார்பனேட் அப்படிங்கிற உப்பு இருக்கு. ஓகே. அடுத்தது மியூக்கஸ் இருக்கு. நம்ம தலைவால வேற யார் இருக்கா? மியூக்கஸ்னு என்னப்பா? கோழை. ஓகேவா? அது என்னதுப்பா? ஆக்சுவலி மியூக்கஸ்ங்கிறது என்னது? கார்போஹைட்ரேட். ஓகேவா? அடுத்தது லைசோசைம். என்சைம் இது LYSOZYME லைசோசைம். இது வந்து ஒரு நொதி. இத்தனையும் எங்க இருக்குமா? தலைவாளர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? பல்லு, தலைவா இவங்க 2 பேருமே ஆக்ட் ஆகுறாங்க. பல்லு வந்துட்டு சாப்பாட்டு என்ன பண்ணுதுமா? லார்ஜ் மாலிகுல்ஸை ஸ்மால் மாலிகுல்ஸா மாத்துது இனிஷியலா. கூடவே யார் ஆட் ஆகுறாங்க? சலைவரி கிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஜூஸ் ஆடுது. சலைவரி ஜூஸ் ஆட் ஆகுது. அதாவது அந்த நீர் ஆட் ஆகுது. அது நீர் ஆட் ஆகி என்ன ஆகும்? அதை வந்து டெக்ஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே. சரிங்களா? அப்ப இனிஷியலாவே இருந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்னவாக ஆரம்பிக்குது? உடைய ஆரம்பிக்குது. உணவுப் பொருட்கள் வந்துட்டு உடைய ஆரம்பிக்குது. என்னது? பெரிய மூலக்கூறுகளிலிருந்து சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றது. இப்ப ஃபுட்டு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது எங்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் பைப்புக்கு போகுது. சரிங்களா? ஃபுட் பைப்பு காமன் பாத்வே எதுமா? ஃபேரிங்ஸ். நம்ம மூச்சுக்கும் ஃபுட்டுக்கும் தண்ணிக்கும் எல்லாத்துக்குமே காமன் பாத்வே என்னப்பா? ஃபேரிங்ஸ். தொண்டை பகுதின்னு சொல்லப்படுது. அங்க போயிட்டு அதுக்கு அடுத்து எங்க போகும்? ஃபுட் பைப்புக்கு போகும். அதுதான் என்னதுமா? ஈசோஃபேக்ஸ். இங்கிலீஷ்ல என்ன பேரு? ஈசோஃபேக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆஃப். அப்படி டொம்முன்னு போய் எங்க விழுந்துராது? இறைப்பையில போய் ஸ்டொமக்ல போய் விழுந்துராது. கொஞ்சம் கொஞ்சமா அது மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பைராலிக் மூவ். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பந்து மூவ் ஆனா எப்படி ஆகும்? ஒரு டியூப்குள்ள போட்டா பந்து மூவ் ஆனா எப்படி மூவ் ஆகும்? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆனாயி எங்க போகுது? ஸ்டொமக்குக்கு போகுது. சரிங்களா? ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்கும் தங்கிட்டு இருக்கிற ஃபுட்டு, ரிசீவ் ஆன ஃபுட்டு அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணாது? நீங்க தலைகீழா நின்னாலும் என்ன பண்ணாது? வெளியே விடாது. அது என்னது? ஸ்பின்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மூடிக்கும். நல்லா டைட்டா மூடிக்கும். கிடைச்ச ஃபுட்டை நல்லா டைட்டா மூடிக்கும். ஓகேவா? சோ இப்ப இங்க இருக்க ஃபுட்டுக்கு பேர் என்னப்பா? போலஸ். ஈசோஃபேகஸ்ல இருக்க ஃபுட்டுக்கு பேர் என்ன? போலஸ். இப்ப நம்ம வாயில இருந்து ஈசோஃபேகஸ் போயிடுச்சு. அதாவது உணவு குழாய்க்கு போயிடுச்சு. உணவு குழாயில இருக்கக்கூடிய உணவின் பேர் என்னமா? போலஸ். BOLUS. போலஸ். சரிங்களா? போலஸ். சரியா? போலஸ். இப்ப அங்கிருந்து ஃபுட் எங்க போயிருக்கு? ஸ்டொமக்குக்கு போகுது. சரிங்களா? ஸ்டொமக்குக்கு போகுது. ஸோ ஸ்டொமக்ல என்ன இருக்கு? அதுதான் இரைப்பை. ஸ்டொமக்ல மிக முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? இதான் ஸ்டொமக்கு. ஸோ எங்கம்மா ஸ்டொமக்கு? இதான் ஸ்டொமக். ஸோ இந்த பகுதி தான் என்னம்மா? ஓகேவா? லிவருக்கு பின்னாடி இருக்க பார்ட்டும் தான். ஸோ இதுதான் என்னதுமா? ஸ்டொமக். ஸ்டொமக்ல என்ன இருக்கு? HCl. வாட் இஸ் HCl? ஹைட்ரோக்ளோரிக் சல்பைடா? ஆசிட். சரிங்களா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டொமக்ல இருக்கு. இங்க என்ன நடக்குது?
இங்க என்ன நடக்குது? ஃபுட் வந்துட்டு ரியாக்ட் ஆகுது. எது கூட? ஹைட்ரோகுளோரிக் கூட ரியாக்ட் ஆகுது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சொல்லுங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? பிரேக் விட்டுறலாமோ? pancreatic finger டியோடினம் போனாதான் வருது. ஆமா, கை. CHYME கை. அது வந்து நமக்கு டியோடினம் போனோடனே அந்த ஃபுட் பேர் கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டொமக்மா. ஸோ ஸ்டொமக்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட pH லெவல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 2.0 வரைக்கும் இருக்கு. அவ்வளவு அசிடிக்கா இருக்கு. புரியுதானே? புரியிடும். பார்த்துக்கோங்க. HCl இருக்கு இல்லையா? HClோட pH 1.5 to 2.0 pH மதிப்பு கம்மியா தானே இருக்கு. ஆனா எப்படி அசிடிக்னு சொல்றாங்க? இல்ல, நம்ம பசங்களுக்கு தெரியுதான்னு பாக்குறேன். அவங்க யோசிக்கிறாங்களான்னு பாக்க. pH எதுல இருந்து எது வரைக்குமா? pH ஸ்கேல் எதுல இருந்து எது வரைக்கும்? 0 to 14. வெரி குட். 0 to 14. நடுவில் இருக்கிறது யாரு? 7. இவங்க யாருமா? எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வாட்டர். அவங்களோட pH வந்துட்டு 7 தான். சரியா? சரி, ஜாஸ்தினா ஆக்கிக்கிட்ட வந்தா தானே இப்ப அசிடிக்னு அர்த்தம். எப்படி வந்து இது வந்து ஹைலி அசிடிக் அப்படின்னு சொல்றாங்க? எதுப்பா? எது இந்த ரேஞ்ச் வந்து இங்க 7க்கு கீழே போயிட்டு 0 கிட்ட வரைக்குமே போயிட்டு இருந்துச்சுன்னா அசிடிக்னு சொல்றாங்களா? ஏன்? சரி, பிரேக்ல பார்த்து வைங்க. சரிங்களா? பிரேக். I don't want to push. We need a break. ஸ்டொமக் என்னப்பா? என்ன ஹரிதர்ஷினி? இரைப்பை. சரிங்களா? இரைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? இரைப்பையில் என்ன நடக்குது? HCl வந்து அடப்பாங்க. புரியுது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறதுனால உங்களுக்கு அது பிக்கப் ஆகுதா இல்லையான்னு என்னன்னு கரெக்டா, ஏன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா? சொல்லணும். புரியுதுங்களா? பழசை கேட்டனால யோசிக்கிறீங்க. அப்படியா? என்சைமா நொதியா? எனக்கு புரியுது. தமிழ்லையும் நான் கேட்குறேன். அந்த டைம் ஸ்டக் ஆக்குறீங்க. அப்போ தமிழ்ல கேட்குறப்ப மெயினாக நான் ஹரிதர்ஷினிக்கிட்டையும் ஜெய்கிட்ட இருந்தும் நான் கேட்பேன். பதில் வந்து எதிர்பார்ப்பேன். இங்கிலீஷ்ல ஏதாவது கேட்குறப்ப நானே ரேண்டமா என்ன லாங்குவேஜ்ல பேசுறேன்னே தெரியாம பேசிட்டு இருக்கேன்டா. ஸோ தட் யூ பீப்புள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல கேட்டா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ரியாக்ஷன் பண்றதுக்கு பாருங்க. ஓகேவா? ஓகே. எங்கடா இந்த டீத் இல்லையா? அந்த டீத் டாபிக் அதுவா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். யூ கேன் கிவ் கமெண்ட்ஸ். டைம் என்னாச்சு? எதுக்கு தான் நான் வந்து அங்க வந்தேன்னா நானும் வந்தேன்னா இவ்வளோ நேரம் எடுக்கும்ல. கூட்டமா? கூட்டம். ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தோமா? எஸ், இரைப்பை இல்ல யார் முக்கியமா இருக்காங்க? HCl அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜூஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு ஆசிட் இருக்கு. அவங்களோட pH லெவல் என்னமா? 1.5 to பார்த்துட்டு வர சொன்னேன். என்ன பார்க்க சொன்னேன்? அந்த ஸ்கேல் பார்க்க சொன்னா பாருங்க. பாத்தீங்களா? டீ கடையில போயிட்டு பார்க்கல. உங்களுக்கு தெரியும். மற்ற பசங்களை பார்க்க சொன்னேன். எது ரொம்ப அசிடிக்கு? ஏன் அதை வந்து அசிடிக்குன்னு சொல்றாங்க? எது ரொம்ப பேசிக்? அது வந்து பேசிக் அப்படின்னு சொல்றாங்க. இப் சப்போஸ் கிளாஸஸ் வந்துட்டு
வெட்னஸ்டேவோட ஓவர் ஆச்சு அப்படின்னா வியாழன் மாதிரி லீவ் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை மாடல் வச்சிடலாம். ஒருவேளை வியாழன் வரைக்கும் இழுத்தடிச்சிச்சுன்னா லீவே விடாம வெள்ளிக்கிழமை மாடல் வச்சிடலாம். மாடல் டெஸ்ட் வச்சு பயாலஜியில் வந்துடணும். எல்லாருமே வந்து எழுத பார்த்து எப்பம்மா பாருங்க, வர வெட்னஸ்டேவா, அடுத்த வெட்னஸ்டேவா? ஓ, இப்போ கண்டிப்பா வெட்னஸ்டே நான் முடிக்க முடியாது. வியாழன் ஆயிடும். எப்படி இருந்தாலும் வியாழன் ஆயிடும். இங்க பாருங்க, ஃப்ரைடே மாடல் வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த திங்கள்ல இருந்து புது கிளாஸ், புது சப்ஜெக்ட். ஒன்னா எக்கனாமிக்ஸ், இல்லைன்னா என்ன கேட்டீங்க? என்னன்னா ஜாகிரபி நான் தாங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும். எதுலம்மா உங்களுக்கா? எனக்கு உங்க கொஸ்டின் பேப்பர் கொண்டு வர சொன்னாங்க. பொதுவாகவே ஜிஎஸ்லையா ஜாகிரபி ஒரு வாஸ்டான ஏரியா. அதுல நிறைய கொஸ்டின்ஸும் வரும். ஆனா இது ஜாகிரபி அப்படிங்கிறது பசங்க புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, திணறாங்க. எக்கனாமிக்ஸ்ல கம்மி தான். கம்பேரிட்டிவ்ல ஜாகிரபியில தான் ஜாஸ்தி. போய்க்கலாமா? எனக்கு ஒரு பிரேக் கொடுங்க அப்படின்னு தான். இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேண்டாமா? அடுத்த கிளாஸ் நான் வரமாட்டேன். அதான் நான் சொல்ல வரேன். நான் என்னன்னா லைக் இப்போ ஒரு பேட்ச் முடிச்சிருச்சு அப்படின்னா, பேட்ச் இந்த சென்ஸ் என்னோடது வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வேற சப்ஜெக்ட் போட்டு பிசிக்ஸ் நான் தான் வருவேன். ஸோ அதனால எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே தானே? இதுதானே ஏசனாக்கு? இல்லை, எனக்கு கொஞ்சம் வந்து பிரேக் வேணும்டா. சரியா? நான் லாங் கிட்ட இருந்து வரேன். டிரைவிங் தான், 2 வீலர் தான், பஸ்ல வர மாட்டேன். ஏன் ஓகே வித் தட்? ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம போட்டுடலாமா? போட்டுட்டு ஒன்றும் ஜியாகிரபி எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லைன்னா சயின்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ கீர்த்தனா வந்துட்டு அட்லீஸ்ட் அதுவாவது கீர்த்தனா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக பண்ணிடு. ஸோ சயின்ஸை முடிச்சு விட்டுறலாம் இனிஷியலாக. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜியாகிரபி. ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ எக்ஸாம்ஸ் வருது? 14 தான். அப்புறம் 14 தான் உங்க எக்ஸாம். ஓகே, அப்படியா? உங்களுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாவே வைக்கிறாங்க. ஓ, அதை பார்த்துட்டு தான், நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணவே வந்தீங்களா? நைனா? ஐயோ, இப்ப நீங்க வந்து ஈவினிங் பேட்ச் போட்டு விடுங்கப்பா. ஈவினிங் பேட்ச் போட்டு சொல்லுங்க சார் கிட்ட. உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, டக்குன்னு முடி. அக்டோபர் வந்துருமே, கட்டிக்கு விட்டா அவ்வளவுதான், 14th வந்துருமே. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ? ஃபர்ஸ்ட் இயர். ஓ, அதான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேவே இன்னும் போக ஆரம்பிக்கல. ஓ, ரைட். எப்படி மேனேஜ் பண்ணிக்குவீங்க இப்போ? ரொம்ப ஹெக்டிக்கான நிலைமை. எப்போ அட்மிஷன் போட்டீங்க? நம்ம இன்ஸ்டியூட்ல 2ல போட்டு. ஓகே. ஓ, அப்படியா? தெரிஞ்சிருந்தா இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா சயின்ஸ் கூட போடாம ஃபர்ஸ்ட் ஜியாகிரபி போட்டுக்கலாமே, இல்லையா? இப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில கால்பர் வந்து இன்னும் எதுவும் வரல. எப்போ வரும்? டிசம்பர்ல வந்து ஆனுவல் பிளானர் வந்துச்சுன்னா தான் எது எப்பப்போ கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இவங்க அக்டோபர் 14ல எக்ஸாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களே.
பேக்கேஜ் இருக்கு. ஓ, இது இல்லைனாலும் அதுல போயிடுவீங்க அப்படிங்கிறீங்க. அப்படி அதான். அப்புறம் என்ன சயின்டிஸ்ட் ஆயிடுங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, போலாமா? ஓகே, சரி. இப்போ நம்ம பார்த்து பண்ணிடுங்க, ஓகேங்களா? யாருக்குமே வந்துட்டு சங்கடங்கள் வேண்டாம், யாருக்குமே வந்துட்டு அப்ஸ் அண்ட் லாஸ் வந்துட்டு இல்லாமல் வி கேன் டூ இட். முதல்ல உங்களுக்கு அப்போ வந்துட்டு இந்த ஃபீல்டு வந்து அந்த அளவுக்கு தோதுபடல. கஷ்டம் தான். ஓ, கஷ்டம் தான். சரி, பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்டொமக். இதுக்கு முன்னாடி பிஹெச் சொல்லுங்க. பிஹெச் காவியா நீங்க சொல்லு. என்ன படிச்சீங்க அதை சொல்லுடா. இருங்கம்மா, பசங்க கிட்ட நீங்க சொல்லுங்க மனுஷ். எப்படிங்க ஜீரோல இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட், ஜீரோ பக்கத்துல இருக்கிறது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அதே சமயத்துல டுவர்ட்ஸ் வந்துட்டு 14 ஓகே, பேசிக்கா இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே. பட் ஆனால் நம்ம கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கறதும் இல்லை இல்லையா? இப்போ அது என்ன மாதிரி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லுடா கீர்த்தனா, படிச்சீங்களா? சரி, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? குறைஞ்சிட்டே ஏன் குறையுது? கவனிங்கம்மா. Addition of oxygen அதிகமாயிட்டு ஹைட்ராக்சைல் குரூப்ஸ். ஓகே, பேஸ். ஓகே, கவனிங்க. இப்போ pH அப்படிங்கிறது என்னது? பவர் ஆஃப் ஹைட்ரஜன். pH அப்படிங்கிறது என்னப்பா? பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? திஸ் இஸ் டிட்டர்மைன்ட் வித் வாட்? ஹைட்ரஜனை வச்சு தான் டிட்டர்மைன் பண்றாங்க. ஹைட்ரஜன் வச்சு தான் டிட்டர்மைன் பண்றாங்க, சரிங்களா? அப்போ ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இவங்களுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0 to 3 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? 0 to 3 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் பிளஸ் அயான்ஸ்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோனியம் அயான்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் இதுதான் புரோட்டான். புரோட்டான் என்ன? வாட் இஸ் புரோட்டான்? புரோட்டான் என்ன? வாட் இஸ் புரோட்டான்? பாசிட்டிவ். வெரி குட், பாசிட்டிவ். இப்போ இந்த ஹெச் பிளஸ் அப்படிங்கிறது என்னது? நத்திங் பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க எப்படி பாசிட்டிவ் ஆனாங்க? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. லூஸ் பண்ணனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? பாசிட்டிவ் ஆயிட்டாங்க, புரிஞ்சுங்களா? இது வந்து ஹைட்ரோனியம் அயான்ஸ்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோனியம் அயான்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஆசிட் பேஸ்ல டெய்ப்பா இப்படி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். ஸோ
இது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதனால ஒன்னும் வேக் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்ச கூடாது. இப்ப ஹைட்ரோனியம் அயான்ஸ் வந்துட்டு இங்க வந்து கான்சென்ட்ரேட்டடா நிறைய இருப்பாங்க. சரிங்களா? அதாவது இப்ப நான் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுறேன் புரியுதுங்களா? நான் இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுறேன் அப்படிங்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த ஆசிட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் H+ அயான்ஸை வந்துட்டு வெளியே விடுவாங்க இந்த சென்ஸ் வாட்டர் கூட டிசால்வ் பண்ற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுலமா ஆசிட் இருக்கு, ஒரு பீக்கர்ல ஆசிட் இருக்கு, இன்னொரு பீக்கர்ல யார் இருக்கா? வாட்டர் இருக்கா. பேஸ்லன்னா வாட்டர் இருக்கு. சரிங்களா? வாட்டர் எடுத்துக்குவோம். இது தொபான்னு ஊத்தணும்னே இது வெடிச்சிடும். ஆக்சுவலி ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் என்ன ஆயிடும்பா? வெடிச்சிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பெட் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு டிராப் பை டிராப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து அவ்வளோவா ரியாக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுவாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் என்ன பண்ணும், நிறைய அயான்ஸ் வெளிவிடும். அது என்ன அயான்ஸ்? H+ அயான்ஸ் நிறைய விடும். இதுதான் புரோட்டான். நிறைய புரோட்டான் கண்டென்ட் யார்கிட்ட இருப்பாங்க? இந்த இனிஷியலா இருக்கிறவங்க கிட்ட இருப்பாங்க. அதனால தான் அவங்கள ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைலி ரியாக்டிவ் புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா சல்பியூரிக் ஆசிட் புரியுதுங்களா, நைட்ரிக் ஆசிட், இவங்களும் தான், HCl தான். இவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். இவர் சொன்னது இந்த ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் எதுமா? ஆமா, அசிட்டிக் ஆசிட் எல்லாம் யாரு? வினிகர்ல இருக்கிறது இல்லையா, ஃபுட்ல இருக்கு இல்லையா, வினிகர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஊறுகாயெல்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, வினிகர் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபுட்லயும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் என்னதுமா? அசிட்டிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் எறும்புல இருக்கிறது. எறும்பு ஆண்ட் இருக்கு இல்லையா, ஆண்ட்ல இருக்கிறது ஃபார்மிக் ஆசிட். இன்னொன்னு என்ன? சிட்ரிக் ஆசிட். சாப்பிடுறது நம்ம லெமன் சாப்பிடுறோம், வேற என்ன சாப்பிடுறோம், ஆரஞ்சு சாப்பிடுறோம். இதெல்லாம் என்னது? சிட்ரிக் ஆசிட். இதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உயிர்ல இருந்து நம்ம அதை எடுக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு வந்து என்னவா இருக்காது. நம்மளும் ஒரு உயிர் தான். அந்த உயிர்க்குள்ளதான் யார் இருக்கா? HCl இருக்காங்க. அது வேற கணக்கு. அது எப்படி அமைஞ்சிச்சுன்னே தெரியல. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆர்கானிக் ஆசிட்ஸ்ல வந்துட்டு அந்த H+ அயான்ஸ் வந்துட்டு என்ன ஆவாங்க? கம்மியாயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்புறம் லெஸ் ரியாக்டிவ் ஆகுறாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் இப்ப நம்ம ஸ்கின் மேலே அது பட்டுச்சுனாலும் அந்த அளவுக்கு என்ன பண்ணாது, அரிப்பு ஏற்படுத்தாது. கொரோசிவ் நேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த HCl நமக்கு தெரியாதனமா சல்பியூரிக் ஆசிடோ நைட்ரிக் ஆசிடோ நம்ம தோல் மேல பட்டுச்சுன்னு என்ன ஆயிடும்பா? அப்படியே ஆமா, வெந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு தீ மேல வச்சா அந்த மாதிரி வந்து ஒரு நேச்சரா வந்துட்டு மாறிடும். ஆனா இங்க போக போக இந்த H+ அயான்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வராங்க. அப்போ அவங்கள என்ன ஆயிட்டு இருக்காங்க, அசிடிக் லெவல் குறைஞ்சுக்கிட்டே வருது. இங்க இருந்து இங்க போறப்ப குறையும். புரிஞ்சுங்களா? இது வந்து நியூட்ரல். அப்படி எடுத்துக்கலாமா? H+ம் OH வந்து இங்க ஈக்குவலா இருப்பாங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? சரிங்களா? என்ன ஆகுறாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து OH அப்படிங்கிற ஹைட்ராக்சில் அயான்ஸ் மைனஸ், திஸ் ஒன் இஸ் மைனஸ், OH மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைட்ராக்சில் வந்துட்டு இங்கிருந்து போக போக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ 14 வந்துட்டு அதிக லெவல் ஆஃப் பேஸ், அதிக லெவல் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான்ஸ் இருக்கும். இங்க அதிக லெவல் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான்ஸ், H+ அயான்ஸ் இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? இவ்வளோதான். அப்போ நம்ம HCl உடைய ரேஞ்ச் என்ன? HCl உடைய ரேஞ்ச் என்னங்க? 1.1ல இருந்து 2க்குள்ள. இப்போ ஹைலி அசிடிக் இல்லையா? இங்கேயே வந்துட்டாங்க. ஹைலி அசிடிக். இது யாருக்குள்ள இருக்காங்க? நம்ம ஸ்டொமக், நம்மளுடைய இரைப்பைக்குள்ள இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய இரைப்பைக்குள்ள இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பேக் ஹிஸ்டரி. ஆசிட் அண்ட் பேஸ்ல இது கண்டிப்பா இருக்கு. நம்ம இங்கேயே பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபுட்டு கூட, போலஸ் கூட என்ன ஆகுதுமா? போலஸ் தானே, ஈசோபேகஸ்ல வர ஃபுட்டு பேர் என்ன? போலஸ். அந்த ஃபுட்டு கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ தட் இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்ஸ் என்ன பண்ண முடியும்? அதனால கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ண வைக்க முடியும். எலாஸ்டிசிட்டியா இருக்கும். எது? நம்மளுடைய இறைப்பு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபுட்டை வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ண கூட வைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, HCl வந்து மெயினாக எது கூட ரியாக்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபுட்டு கூட தான். அந்த என்னவா மாற்றும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெப்சினா மாற்றும். பெப்சினோஜனை பெப்சினா மாற்றும். பெப்சின் என்ன? வாட் இஸ் பெப்சின்? இட்ஸ் an enzyme. சரிங்களா? இது வந்துட்டு மாத்துது. எது மாத்துது? HCl மாத்துது. எழுதி வச்சுக்கோங்க. பெப்சின் எது கூட ரியாக்ட் ஆகும்? புரோட்டீன் ஃபுட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். அடுத்தது ரெனின். ரெனின் என்ன? RENIN. இது என்னமா?
இது ஒரு என்சைமா, இது ஒரு என்சைமா. இது என்ன பண்ணுது? அதுவும் நம்மளுடைய ஸ்டொமக்ல தான் இருக்காங்க. ரெனின், பெப்சின், ரெனின் இதெல்லாம் நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய HL மாதிரியே வேற என்சைம்ஸ். சரிங்களா? ரெனின் என்ன பண்றாங்க? எது கூட ஆக்ட் ஆகுறாங்க? பால் சம்பந்தப்பட்ட ஃபுட்டு, மில்க், கர்டு. சரிங்களா? மில்க், கர்டு அது கூட ஆக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் உடைக்குது. இந்த என்சைம்கெல்லாம் என்ன பண்ணுப்பா? உடைக்குது. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா மாத்துது. அடுத்தது இப்ப இருக்க ஃபுட்டுக்கு பேரு கைன். ஒன்ஸ் இது எல்லாமே ஆட் அப் ஆனோடனே கைன். இந்த கைன் ஃபுட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எழுதிக்கோங்க, நான் அடுத்தது போறேன். கைன் அப்படிங்கிற இந்த ஃபுட் வந்துட்டு இங்கிருந்து இங்கேயும் ஸ்பின்ச்சர் இருக்கும்பா. இங்கேயும் என்ன இருக்கும்? ஸ்பின்ச்சர் இருக்கும். இங்கிருந்து ஃபுட் எங்க பாஸ் ஆகுது? டியோடினத்துக்கு பாஸ் ஆகுது. அதாவது நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? இங்க பாத்துக்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்தது சிறுகுடல். சிறுகுடல் சிறுகுடல் வந்துதான் பெருசு. டோட்டல் லென்த்தே ரொம்ப பெருசு. 5 to 7 மீட்டர் வரைக்கும் இருக்கும் டோட்டல் லென்த். 5 to 7 மீட்டர் லென்த் இருப்பாங்களா? மீட்டர் லென்த்ல இருக்காங்க. எது? நம்மளுடைய சிறுகுடல். ஓகேங்களா? சிறுகுடல் என்னென்ன பார்ட்ஸ்? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? பேங்க்ரியாஸ் ஹெட்டிங் அப்படி போட்டுக்க வேண்டாம். அது என்னன்னு போட்டுக்கிறீங்க? ஸ்மால் இன்டெஸ்டைன் போட்டுக்கோங்க. என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? டியோடினம் and then jejunum, ileum. இலியம், ஜெஜுனம், டியோடின். இந்த 3 பார்ட்ஸ் இருக்கு. இது தமிழ்லயும் இதே பேர் தான். டியோடினம், ஜெஜுனம், இலியம். டியோடினம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன பார்ட். ஸ்மால் இன்டெஸ்டைன்லயே, சிறுகுடல்லையே கிட்டத்தட்ட 22 சென்டிமீட்டர் இருப்பாங்களாம். டோட்டல் லென்த் எவ்வளவுமா? 5 to 7 meters. டிஃபர் ஆகும், ஆளுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். 5 to 7 meters வரைக்கும் இருப்பாங்க. டியோடினம் பாருங்களேன், ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர்? 100. ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். சரிங்களா? அதுல 22 சென்டிமீட்டர் தான் எதிர்க்கிறாங்க. அப்போ ஒரு மீட்டர் அளவுக்கு கூட வரல. யாரு? டியோடினம். ஓகேவா? டியோடினம் எந்த பகுதி? இந்த பகுதி வந்து டியோடினம். ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த பார்ட் முடியுது. எந்த பார்ட்ப்பா? ஸ்டொமக் முடிறாங்க. இந்த பார்ட் ஃபுல்லா. புரியுதுங்களா? இங்க 2 முக்கியமான கிளாண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க கூட கனெக்டட் ஆயிருக்கு. யாரு? டியோடினத்து கூட. ஒன்னு லிவர், கல்லீரல். 2 லோபமா? 2 லோபு. இன்னொன்னு யாரு? இவங்க தான். இவங்க யாரு? இந்த லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க இல்லையா? யார் இவங்க? அவங்க தான் பேங்க்ரியாஸ். 2 கிளாண்டு நான் சொல்லிடுறேன். அப்புறமா நீங்க கவனிச்சுக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் பேங்க்ரியாஸ். தமிழ்ல கணையம். லிவர் என்னமா? கல்லீரல். சரிங்களா? லிவரை பொறுத்தளவுக்கு லார்ஜஸ்ட் கிளாண்டு, பெரிய சுரப்பி, நம்ம பாடியில வச்சு பெரிய சுரப்பி. ஓகேங்களா? 2 பெரிய லிவர் மீன்ஸ் 2 லோப் இருக்கக்கூடிய பகுதியா கல்லீரல் இருக்காங்க. இது சின்னதா இருக்கும், ரைட் சைட் பெருசா இருக்கும். அதே போலதான் லங்ஸ். எப்படி ரைட் சைட் லங்ஸ் பெருசா இருக்கும், லெஃப்ட் சைட் லங் வந்து சின்னதா இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போலதான் ரைட் சைட் லிவர் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறது சின்னதா இருக்கும். ஓகேவா? இது என்னதுமா? இந்த லீஃபி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது பேங்க்ரியாஸ். சரிங்களா? அதாவது கணையம்னு சொல்லப்படுது. சரிங்களா? இது வரைக்கும் எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். எழுதிட்டீங்களா? அடுத்தது போலாமா? சரி, நான் சில கேள்வி கேட்பேன், கவனிச்சுக்கோங்க. பின்னாடி பழைய கிளாஸ்ல நடந்துதான் கேட்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி பார்த்து சொல்லுங்க. ஓகே. லிவர் வந்துட்டு சரி, லிவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கன். லிவர் வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதனால டேமேஜ் ஆகும்? ஒய் இட் இஸ் அஃபெக்டட்? ஏன் டேமேஜ்? அதனால டேமேஜ் ஆயிடுமா? அதனாலேயும் டேமேஜ் ஆகும். வேற ஆல்கஹால் கன்சப்ஷன், அது என்ன பண்ணும்? ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்றதுனால லிவர் ஏன் டேமேஜ் ஆகுது சொல்லுவாங்க இல்லையா? கிட்னியும் லிவரும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஃபெக்ட் ஆயிடுச்சு, டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க? ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லையா? ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லையா? பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? வேற யாராவது டோனர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு ஃபுல்லாவே எடுத்து வச்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அவர் டோனர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 25% ஆஃப் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வச்சாலே என்ன ஆகும்? ரீஜெனரேஷனா? ஒரே ஒரு கிளாண்டே என்ன ஆகும்? ரீஜெனரேஷன் ஆகக்கூடிய ஒரு கிளாண்டு இது ஒன்று மட்டும்தான். புரியுதா? ரீஜெனரேஷன் என்னன்னு தெரியுதா? டோட்டலாவே வளர்ந்துடும். இந்த டோட்டல் லிவராகவே அது வளர்ந்துடும். அது அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. யாருக்கு? நம்ம லிவருக்கு. லிவர் என்ன வேலை பார்க்குறாங்க? செக்கிங் பாயிண்ட் ஆஃப் பிளட்டு. பிளட்டை வந்து என்ன பண்றாங்கப்பா? பியூரிஃபை பண்றாங்க. நம்ம பிளட்டை வந்துட்டு நாட் ஓன்லி லங்ஸ், வேற யாரும் பண்றாங்க? நாட் ஓன்லி கிட்னி, வேற யாரும் பண்றாங்க? இவங்களும் பண்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய டயட்டிஷன்ல இருந்து மெயினா ஃபர்ஸ்ட் போகக்கூடிய யார்கிட்ட போறாங்க? லிவர் கிட்ட தான் போவாங்க. நம்ம சாப்பிட்டோம் இல்லையாம்மா, சாப்பிட்றதுல இருந்து வில்லி வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னோம்? வில்லி பார்த்தோம் இல்லையா? சொன்னோம் இல்லையா முன்னாடி? அந்த வில்லிஸ் வந்துட்டு என்ன பண்ணுது? சக் பண்ணிடுச்சு. அது சக் பண்ணிட்டு அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செக்கிங் பாயிண்ட் எங்க கொண்டு போறாங்க? லிவருக்கு தான் கொண்டு போவாங்க. இப்போ இனிஷியல் செக் பாயிண்டே லிவர் தான். அவங்க என்ன பண்றாங்க? ட்ரக்ஸ் போயிருக்கா? ட்ரக்ஸ்ன்னு என்னன்னா என்ன ட்ரக்கா வேணா இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஜாஸ்தி அடிக்ட் ஆகணும் அப்படின்னாலே என்னது? தட் இஸ் அடிக்ஷன் தான். அதே சமயத்துல அதுவும் ட்ரக் தான். அதுவும் என்னதான்? ட்ரக் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போதை பொருள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, வாட்டர் இட் மேபி, ஆல்கஹால் கன்சப்ஷனா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு செக்கிங் பாயிண்ட் எங்க போறாங்க? நம்ம லிவர் கிட்ட தான் போவாங்க. அந்த லிவர் வந்து டீடாக்சிஃபையர் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்திருக்கேன். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு விஷயமா செக் பண்றாங்க. அண்ட் மோரோவர் நம்மளுடைய ஆர்பிசியும் எங்க தான் போய் டை ஆகுறாங்க? லிவரும் தான். சரிங்களா? அந்த லிவர் வந்து ப்ராசஸ் பண்ணுது. சரிங்களா? லிவர் வந்து ப்ராசஸ் பண்ணி இவங்க யாருமா? இந்த ஒரு சின்ன ஒரு கிரீன் கலர் பை மாதிரி இருக்காங்க இல்லையா? இவங்க யாரு? அவங்க தான் கால் பிளட் பை. அதுல இந்த பர்டிகுலர் பைல் ஜூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டோர் ஆகும். லிவர் செக்ரேட் பண்ணக்கூடிய பைல் ஜூஸ் என்னன்னா பித்த நீர். அவங்கதான் இங்க ரொம்ப முக்கியம் நம்மளுடைய டைஜஷன்ல. பைல் ஜூஸ் வந்துட்டு இந்த பித்தப்பையில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகிடுச்சுன்னா எங்க அதை வந்து அனுப்பும்? டியோடினத்துக்கு புட்டுக்கு அனுப்பும். புரிஞ்சுங்களா? இப்போ பைல் ஜூஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. பைல் ஜூஸ் பித்த நீரை உற்பத்தி செய்பவர் யார்? பதில் லிவர். வெரி குட். தமிழ்ல கேட்டு பதில் சொல்றேன். கேட்கணும். The bile juice, it will be like greenish yellow or brownish green. சரிங்களா? என்ன கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க? ஒரு மாதிரி பழுப்பு நிற பச்சை அல்லது மஞ்சள் நிற, மஞ்சள்னா டோட்டலா மஞ்சளா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மஞ்சள் இருக்கும். மஞ்சள் நிற பச்சை கண்டிப்பா இருக்கிறாங்க. மொத்தத்துல பச்சை கலர்ல வந்துட்டு என்ன இருப்பாங்கம்மா? பச்சைன்னா டோட்டல் பச்சை இல்ல, ஒரு மாதிரி ப்ரௌன் இல்லைன்னா எல்லோயிஷ் ஷேட்ல. அது ஏன் அந்த பிரச்சனை நடக்குது? அது அப்புறம் பார்ப்போம். நம்ம இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வந்துடும். ஸோ பைல் ஜூஸ்ல இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? லிவருடைய வெயிட் 1.5 kg. 1.5 kg, 1 கிலோ இருக்காங்க. மெயினா இந்த பைல் ஜூஸ் வந்து எந்த ஃபுட்டு மேல ஜாஸ்தியா ஆட் ஆகும்? அது எந்த ஃபுட்டை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்? வெரி குட். ஃபுட்டு வந்து என்ன ஃபுட்டுமா? ஃபேட்டு, கொலஸ்ட்ரால்ஸ்.
லிப்பிட்ஸ், கொழுப்பை கரைப்பதற்காக இருக்கக்கூடிய ஜூஸ் தான் என்ன ஜூஸ்? பைல் ஜூஸ். மெயினா அது மேலதான் அது ஆக்ட் ஆகும். சரி, பைல் ஜூஸ்ல யார் இருக்காங்க? முதல் பைல் ஜூஸ் வந்துட்டு அசிட்டிக்கா பேஸான்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்கலைன் ஜூஸ். பேஸ் காரம் அதிகமா இருக்கு. இதுல எவ்வளவு தெரியுங்களா? அதனோட ரேஞ்ச் வந்துட்டு 8.6 வரைக்கும் போகும். பிஹெச் மதிப்பு 8.6 வரைக்கும் போகுமா? எதுமா? பைல் ஜூஸ். ஓகே. யார் இருக்காங்க? பைல் சால்ட்ஸ் இருக்காங்க, பித்த உப்புக்கள் இருக்காங்க. அது யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சோடியம் கிளைகோலேட், சோடியம் தாரோ கிளைகோலேட். சோடியம் தாரோ ஸ்பெல்லிங் வேணுமாப்பா? எழுதிக்கிறீங்களா? தாரோ, TAURO. பா எழுதி போட்டேன். சோடியம் எழுதிக்குவீங்க, கிளைகோலேட் மட்டும் போடுறேன். தாரோ வந்துட்டு TAURO, தாரோ கிளைகோலேட். அதே பேர் தான். சோடியம் கிளைகோலேட், சோடியம் தாரோ கிளைகோலேட். இவங்க ரெண்டு பேருமே சால்ட்ஸ், உப்புக்கள். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது பிலிருபின், பிலிவிரிடின். பிலிருபின் நேத்தே பார்த்தோம் இல்லையா? பிலிவிரிடின் ஸ்பெல்லிங் வேண்டாம் இல்லையா? பிலிருபின், பிலிவிரிடின். பிலிருபின் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா RBC உடைய பிரேக் டவுன். பிலிவிரிடின் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீமோகுளோபினுடைய பிரேக் டவுன். பிலிவிரிடின். இவங்க ரெண்டு பேரும் யாருமா? பித்த நிறமி, அதாவது பைல் பிக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பைல் பிக்மெண்ட்ஸ்னால என்ன அர்த்தம்? அதான் நிறங்கள் கொடுக்கு. நிறமி, பித்த நிறமி. பிலிருபின், பிலிவிரிடின். ஓகேவா? ஸோ இவங்க போய் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில், கொலஸ்ட்ரால் நிறைஞ்ச ஃபுட்டில் கொலஸ்ட்ரால்ஸை போய் உடைக்குது. அதுதான் இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன். எதனோட ஃபங்க்ஷன்? லிவரோட ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்து இப்போ நல்லா எம்எல்சிஃபை பண்ணிடும். எம்எல்சிஃபைன்னு அர்த்தம்? தண்ணியும் எண்ணெயும் கலக்குமா? கலக்காது. ஆனா கலக்க வைக்கிறது என்னது? எம்எல்சிஃபிகேஷன். அந்த வேலையை பார்க்குறவங்க யாரு? நம்ம லிவர்ல இருந்து வரக்கூடிய பைல் ஜூஸ் பண்றாங்க, பித்த நீர் பண்றாங்க. அதான் எம்எல்சிஃபை பண்றது. இப்போ ஃபேட்டை கரைக்கிறது. நம்ம பார்த்தோம், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு, ஃபேட்டி ஆசிட்ஸு அதெல்லாம் உடைப்பாங்க. இதுல இருந்து தப்பிச்சு போறவங்க தான் என்ன பண்ண முடியும்? அங்கங்க போய் ஸ்டோர் ஆகி என்ன ஆயிக்கும்? பிளட் வெசல்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகி என்ன ஆயிடும்? பிளாக் ஏற்படுத்திடும். ஓகேவா? அடுத்தது பாங்க்ரியாஸ், கணையல். அடுத்தது பாங்க்ரியாஸ் யாருப்பா? இந்த லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்காங்க இல்லையா? இவங்க தான் யாருமா? பாங்க்ரியாஸ். பாங்க்ரியாஸோடைய ஜூஸ். பாங்க்ரியாஸ் வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷல் கிளாண்டு, ரெண்டாகவும் செயல்படும். ரெண்டுன்னா என்னம்மா? 2 கிளாண்டாகவும் செயல்படும். மொத்தம் 2 கிளாண்ட் இருக்கு. என்ன கிளாண்டு? படிச்சிருந்திருப்பீங்க. என்னமா? பின் கணையமா? இந்த கணையும் நான் படிக்கலையே. அதுதான். கிளான்ஸ்பா கவனிங்க. 2 விதமான கிளான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்னு பிளட் ஸ்ட்ரீமே சூஸ் பண்ணிக்கும், இன்னொன்னு அதுக்கு ஒரு பாத்வே வேணும். ஓகேவா? கவனிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோக்ரைன்னு சொல்லப்படுது. இன்னொன்று என்னமா? எண்டோக்ரைன். இது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறது டக்ட் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன கிளாண்டுமா? டக்ட் கிளாண்ட். அதாவது இது வந்து என்னதுமா? நாளம் உள்ள சுரப்பி. இது நாளம் இல்லாத சுரப்பி. சரிங்களா? டக்ட்லெஸ் கிளாண்டு. புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். கை வேர்க்குதா? உடம்பு வேர்க்குதா? எப்படி வேர்க்குது? உள்ளுக்குள்ள இருந்து கீழே செபேஷியஸ் கிளாண்ட்ஸு இதெல்லாமே உள்ளுக்குள்ள நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே அப்படியே இருப்பாங்க. ஸ்வெட் கிளாண்டு இதெல்லாமே இருப்பாங்க. சரிங்களா? செபேஷியஸ் கிளாண்டு ஒன்றும் இல்லை. மூஞ்சில் என்ன வலிதா? சம்டைம்ஸ் தலைக்கு எண்ணெய் வைக்கலனாலும் சில பேருக்கு தலை வந்து எண்ணெய் வச்ச மாதிரியே இருக்கும். காரணம் செபேஷியஸ் கிளாண்ட் தான். செபேஷியஸ்ங்கிறது என்னப்பா? நத்திங் பட் ஆயில் தான். நம்ம பாடியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஆயில் தான். இதெல்லாம் எப்படி வராங்க? எப்படி நம்ம தோலுக்கு வெளியில வந்து வராங்க?
அதுக்குன்னு ஒரு பாத்வே எடுத்துக்குது. எப்படி பாத்வே எடுத்துக்கும்? அதுக்குன்னு அந்த ஒரு டியூப் மாதிரி ஒண்ணு எடுத்து மைன்யூட் டியூப்ஸ். பிளட் வெசல் மாதிரி அது ஒரு டியூப் இருக்கும். அதுக்குள்ள பிளட் போகாது. நம்மளுக்கு தோலுக்கு மேல ரத்தம் வருதா? வர்றதில்ல இல்லையா? ஸ்வெட் வந்தா ஸ்வெட் வரும். இல்லன்னா எண்ணெய் வந்தா எண்ணெய் வரும். இல்லையா? ஈவன் என்ன கிளாண்டு? மேமரி கிளாண்ட்ஸும் தான். மேமரி கிளாண்ட்ஸ், பால் சுரப்பிகள். சரிங்களா? அப்ப அதுக்குன்னு ஒவ்வொரு டியூப்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ள. பாடியில நம்மளுக்கு வந்துட்டு டியூப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி போகக்கூடிய இதெல்லாமே எக்ஸோக்ரைன். நாளம் இருக்கு. நாளம் உள்ள சுரபி. நான் எடுத்துக்காட்டு தான் இத்தனையும் சொன்னேன். என்னென்ன சொன்னோமா? ஸ்வெட்டு, ஆயிலு, இன்னொன்னு என்னமா? எஸ், சொல்லுங்க. மேமரி கிளாண்ட்ஸ். மேமரி கிளாண்ட்ஸ்னா பாலூட்டி சுரப்பிகள். மேமரி கிளாண்ட்ஸ், பால் சுரப்பிகள். சரிங்களா? அப்புறம் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதா? லாக்ரிமல் கிளாண்ட்ஸ். லாக்ரிமல், அது வந்து கண்ணீர். லாக்ரிமல் கிளாண்ட். இதுக்கு எல்லாமே என்ன வேணும்பா? இதுக்கு எல்லாமே அதுக்குன்னு ஒவ்வொரு பாத்வே வேணும். அதுக்குன்னு ஒரு பிளட் வெசல் மாதிரி இதுக்குன்னு ஒரு வெசல் வேணும். புரிஞ்சுங்களா? அதுக்குள்ள ரத்தம் வராது, அதுக்குள்ள ரத்தம் போகாது. அவங்க தனி வலி, இவங்களுக்கு தனி வலி. ஆனா எண்டோக்ரைன் அப்படி கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்க? நாளம் இல்லாதவங்க. இவங்க டக்ட்லெஸ். அப்ப இவங்க எப்படி போவாங்க? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல சுரக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஜூஸா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபியா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி போவாங்க? நம்ம போகக்கூடிய காமனா போகக்கூடிய பிளட் ஸ்ட்ரீம்ஸ் தான். ஆர்டரி வெயின்ஸ் தான். கேபிலரிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அது வழியா தான் அவங்க போவாங்க. பிளட் ஸ்ட்ரீம்ஸையே அவங்க ஸ்ட்ரெயிட்டா சூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்கெல்லாம் யாரு? ஹார்மோன்ஸ். இவங்கெல்லாம் யாருப்பா? ஹார்மோன்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய வழிகள் இந்த வழியில தான் சூஸ் பண்ணுவாங்க. எந்த வழியில சூஸ் பண்றாங்க? இந்த வழியில தான் சூஸ் பண்றாங்க. இப்போ கமிங் டு பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ்ல எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸும் இருக்காங்க, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும் இருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஹிஸ்டரி. புரிஞ்சுச்சுங்களா? அவங்களுக்குள்ள நாளமுள்ள சுரப்பிகளும் இருக்கு, நாளமில்லாத சுரப்பிகளும் இருக்கு. நாளமுள்ள சுரப்பிகள் தான் நம்ம ஃபுட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க தான் யாருப்பா? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். அதாவது கணைய நீர்னு தமிழ்ல சொல்லப்படுது. என்னமா? கணைய நீர். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். இப்ப நாளம் இல்லாததெல்லாம் என்ன? நாளம் இல்லாததுல பேங்க்ரியாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்க பேங்க்ரியாஸ்? இன்சுலின். சரிங்களா? இன்சுலின் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்சுலின், குளுக்காகான். இன்சுலின் குளுக்காகான ப்ரொடக்ஷன் பண்ணுது. இது ஹார்மோன். எப்படி போய்க்குவாங்க? ஸ்ட்ரெயிட்டா பிளட்டுக்குள்ளே போய்க்குவாங்க. ஸ்ட்ரெயிட்டா பிளட்டுக்குள்ளேயே. பிளாஸ்மால கலந்துருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? அவங்களாம் தான் இவங்க. புரிஞ்சுச்சுங்களா? தெளிவாயிட்டீங்களா? இப்போ பேங்க்ரியாஸ் ரெண்டுமா செயல்படுறாங்க. அதனால ரொம்ப ஸ்பெஷல் அவங்க. ஓகேவா? எழுதிக்கோ டக்குன்னு. இன்னைக்கு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் முடிக்க முடியும் போலயே. பரவாயில்ல, நாளைக்கு நம்ம எது பார்க்கலாம்? ஜெனடிக்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். நாளைக்கு என்ன பார்க்கலாம்? அது சிம்பிள் தான். டக்குன்னு முடிஞ்சு. சரி, நர்வஸ் சிஸ்டத்துல தான் எண்டோக்ரைன் வராங்க. ஸோ அது அப்படியே அதனுடைய கண்டினியூட்டி தான். பிட்யூட்டரி கிளாண்ட் பார்ப்போம். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அப்படியே உள்ள வந்துடுவான். இதை பார்த்து ஓகே எழுதியாச்சா? கொஞ்சம் ஃபாஸ்டா. ஸோ பேங்க்ரியாஸ் இன்னும் தெரியுதா? இங்கே கவனிங்க. த டக்ட், பேங்க்ரியாஸ்லேருந்து வர டக்ட், அந்த ஒரு பாத்வே, இதுவும் டக்ட் தான். டியோனத்துக்குள்ள கலக்குதா? இப்போ ஃபுட்டு கூட 2 பேர் கலக்குறாங்க. பைல் ஜூஸ், இன்னொன்று யாருமா? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். கணைய நீரும் பித்த நீரும் கலக்குறாங்க. சரிங்களா? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்ல யார் இருக்காங்க? அவங்க எப்படி, என்ன மாதிரி நேச்சர், அவங்களோட pH என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களும் ஆல்கலைன் தான், காரம் தான். எவ்வளோனா 8.3 to 8.6 pH ஸ்கேல்ல. 8.3 to 8.6 pH மதிப்பு.
ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இதுல என்னென்ன என்சைம்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. பான்கிரியாட்டிக் ஜூஸ்ல, கணைய நீர்ல என்னென்ன நொதிகள் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ட்ரிப்சின், சின் ஸ்பெல்லிங் எதாவது வேணும்னா கேட்டு. சின், TRYPSIN, ட்ரிப்சின். கைமோட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், CHYMO, கைமோட்ரிப்சின். கார்பாக்சிபெப்டிடேஸ், கார்பாக்சிபெப்டிடேஸ். pancreatic amylase, carboxypeptidase, pancreatic amylase, pancreatic amylase, pancreatic lipase, 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 nuclease, nuclease, nuclease. மெயினா pancreatic ஜூஸ் எது மேல ஜாஸ்தி, எந்த ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் மேல ஆக்ட் ஆவாங்கன்னா புரோட்டீன்ஸ் உடைப்பாங்க. புரோட்டீன்ஸை உடைப்பாங்க. ஓகேடா, புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுங்களா? ஓகேவா? ஸோ பைல் யார் மேல? ஃபேட்டு. pancreatic ஜூஸ், கணைய நீர், புரோட்டீன்ஸ். இதுதான் pancreatic லிப்பேஸ்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அந்த லிப்பேஸ் யார் மேல? ஃபேட்டு. லிப்பேஸ் என்னமா, லிப்பிட் என்னமா, ஃபேட்டு. ஸோ லிப்பேஸ் வந்துட்டு ஃபேட் மேல். ஓகேவா? அடுத்தது ஜெஜுனம். அடுத்தது நம்ம ஜெஜுனம்க்கு வந்தாச்சு. ஜெஜுனம் இங்க இருக்கு. இது இந்த பகுதி ஜெஜுனம். அவங்களோட இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல 5/2 பங்கா இருக்காங்க. அதாவது 2/5. 5/2 பங்கா இருக்காங்க. யாரு? ஜெஜுனம். இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் ஃபுட் அப்சார்ப் பண்ணப்பட்டுச்சா? இப்போ வரைக்கும் ஃபுட் அப்சார்ப்ஷன் நடந்திருக்கா? நடக்கல இல்லையா? இப்போ ஜெஜுனம்ல வந்து என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஜெஜுனம்ல வந்துட்டு இன்டெஸ்டினல் ஜூஸ், குடல் நீர். ஜெஜுனம்ல வந்து என்னமா, இன்டெஸ்டினல் ஜூஸ், குடல் நீர், இன்டெஸ்டினல் ஜூஸ். இதுலலாம் யார் யார் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மால்டேஸ், சுக்ரோஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏசிஎஸ் சேர்த்துக்கோங்க. சுக்ரேஸ், லாக்டேஸ், பெப்டிடேஸ், PEPTIDASE, பெப்டிடேஸ். 1 minute ஹலோ, சொல்லவே சொல்லுங்க அப்படின்னு ஆமெண்டா கேட்டு சொல்றேன். தமிழ் எத்தனை? தமிழ் 2 பேர். இங்கிலீஷ் ஏலா எண்ணிட்டீங்களா? 1 2 3 4 5 6. நேற்று அதேதான். நேற்று தமிழ் 3 பேர் கண்ணுக்கு அழகேஷ். ஹலோ, தமிழ் 2 தான், இங்கிலீஷ் 2. என்ன பார்த்துட்டு இருந்தோமா? பெப்டிடேஸ், நியூக்ளியோடிடேஸ், அப்புறம் நியூக்ளியோசிடேஸ், ஸோ இவ்வளவும் இன்டெஸ்டினல் குடல் நீர்ல இருக்காங்க. சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். மால்டேஸ் யார் மேல ஆக்ட் ஆவாங்க? குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸா பிரிச்சுடுவாங்க. சுக்ரேஸ் வந்துட்டு குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸா பிரிச்சுடுவாங்க. அடுத்தது லாக்டேஸ் வந்துட்டு குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா பிரிச்சுடுவாங்க. அடுத்தது வந்து என்ன எழுதிருக்கீங்க? பெப்டிடேஸ். புரோட்டீன்ஸ் என்னவா பிரிப்பாங்க?
ஆ. ம். ஸோ புரோட்டீன்ஸ் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க? நியூக்ளியோடைட்ஸை வந்துட்டு நியூக்ளியோடைடை நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட். அது நம்ம அந்த இதில் பார்க்குறப்ப நம்மளுக்கு புரியும். பாஸ்பரிக் ஆசிடாக பிரிப்பாங்க. அடுத்தது இந்த சிடேஸை திருப்பி பிரிக்கணும். நியூக்ளியோசைட்ஸை வந்து பிரிக்கணும். நியூக்ளியோசைட்ஸை என்னவா பிரிப்பாங்க? அதான்ப்பா. நியூக்ளியோசிடேஸ் வந்துட்டு நியூக்ளியோசைட்ஸை வந்து பிரிக்கும். என்னவா பிரிக்கும் அப்படின்னா நைட்ரஜனஸ் பேஸாகவும் பென்டாஸ் சுகராகவும் மாறும். பென்டாஸ் சுகராக மாறும். இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஎன்ஏ வந்து 3 கம்போசிஷன். டிஎன்ஏ வந்து இன்னும் நான் நடத்தலை, அதனால உங்களுக்கு இது புரியாது. நியூக்ளியோடைடு என்னன்னு புரியாது, நியூக்ளியோசைடு என்னன்னு புரியாது. டிஎன்ஏ வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 பொருள். நைட்ரஜனஸ் பேஸ் படிச்சிருந்துருப்பீங்க, சின்ன கிளாஸ்ல படிச்சிருந்துருப்பீங்க. நைட்ரஜனஸ் பேஸ், பென்டாஸ் சுகர், பாஸ்பேட் குரூப். இந்த 3 ஆல் ஆயிருக்கும். சரிங்களா? இவங்கெல்லாம் ஒவ்வொன்றும் காம்பினேஷன் தான் இந்த நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு உருவாக்குவாங்க. இப்போதைக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜெனடிக்ஸ் பார்க்குறப்ப நம்ம டெப்த்தாக பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு, உடைக்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ இதோட என்சைம்ஸ் ஆட் ஆகுறது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இலியம்லேருந்து ஜெஜனம்லேருந்து எங்கே போகிறாங்க? ஃபுட்டு இலியம் போகிறாங்க. ஓகேங்களா? இலியம் எங்கே இருக்காங்க? இந்த டோட்டல் பார்ட்ஸ் ஃபுல்லாகவே இருந்ததுமா இலியம். ஓகேவா? இலியம்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இலியம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5ல் 3 பங்கு இலியம். ஓகேவா? 5ல் 3 பங்கு, 3/5 பார்ட் வந்துட்டு இலியம். இலியம்ல வந்துட்டு நிறைய என்ன இருக்காங்கன்னா, அந்த குடலுக்குள்ள இப்படி இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? விலிஸ். சரிங்களா? விலி இப்படி ப்ரொஜெக்ஷன்ஸாக இருக்கும், உள்ளுக்குள்ள ப்ரொஜெக்ஷன்ஸாக இருக்கும். அந்த விலிஸ் ஒவ்வொன்றும் பிளட் கேபிலரிஸ் கூட வந்துட்டு கனெக்டட் ஆகி. இது ஏதாவது புரியுற மாதிரி இருக்காமா உங்களுக்கு? புரியலையா? சரி, ஓகே. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எத்தனை பேருமா இங்கே? நான்வெஜ் சாப்பிட்றவங்க யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க? இதுதான் யூ வாண்ட் ஈட் வெஜிடேரியனா? நீங்கள் தெரியாமல் போச்சே. சரி, ஓகே. ஸோ அது குடல் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையா? குடல் சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? அந்த குடல்ல உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமா, கரெக்ட். டவல்ல அந்த மேல டர்க்கி டவல்ல வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? டர்க்கி டவல் தெரியும் இல்லையா? வேற தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம குடலுக்குள்ள இருக்கும்பா. அதுக்குள்ளதான் ஃபுட்டு பாஸ் ஆகும். அந்த ஒவ்வொரு அந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸும் அதுதான் விலி ஆக்சுவலி. சரிங்களா? அதுதான் விலி. அது ஒவ்வொன்றும் வந்து பிளட் கேபிலரிஸ் கூட வந்து கனெக்டட் ஆயிருக்கு. புரியுது இல்லைங்களா? அந்த பிளட் கேபிலரிஸ் கூட கனெக்டட் ஆகிருந்தது நியூட்ரிஷன் சக் பண்ணி எங்கே கொண்டு போகும்? லிவருக்கு கொண்டு போகும். செக்கிங் பாயிண்ட். சரிங்களா? யாராவது டாக்ஸிக்கு ஏதாவது வந்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுக்குற ஆளே யாரு? லிவர் தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது நடக்கும். இங்கே கொஞ்சம் நியூட்ரிஷன் சக் பண்ணப்படும். அடுத்தது யார்? அடுத்தது எங்கே போகிறாங்க? நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் போகிறாங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் நிறைய பார்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாலாம் தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்ல. கோலன் சொல்லுவாங்க, ரெக்டம் சொல்லுவாங்க, கடைசியா ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க. கோலன், COLON, கோலன், ரெக்டம், ஆனஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. இதோட உங்களுக்கு டைஜஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திருப்பி நான் சொல்ல வரேன். இலியம்லையும் சக் பண்ணப்படும் ஃபுட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்கலாம். நியூட்ரிஷன்ஸ் எங்க அப்சார்ப்ஷன் பண்ணப்படுதுன்னு கேட்டா எங்கெங்க? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல, சிறுகுடல்ல கடைசி பட்டான இலியம், லார்ஜ் இன்டெஸ்டைன். சரிங்களா? அப்புறம் கடைசியா ஃபுட்டு அதான் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய கோடலுக்குள்ள போயிட்டு அப்புறம் ரெக்டமுக்கு வந்து ரெக்டம்ல இருந்து எங்க வந்துடும்? ஆனஸ்க்கு வந்துட்டு வெளியே எக்ஸ்கிரீட் ஆயிடும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இதோட நம்மளுக்கு டைஜஸ்டிவ் பார்ட்டு ஃபினிஷ்ட். ஓகேவா? ரிசீவ் ஆன நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க போய் செக் பண்ண போகும்? லிவர். ஓகேவா?